தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையைச் சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையினுடைய சுவாபதேசார்த்தம் என்னென்ன இருக்கிறதுன்னு பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவற்றிலே சிலவற்றை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமான நாள்பாட்டாக அமைந்திருக்கிறது 7வது பாசுரம், கீசு கீசு என்னெங்கும் என்னும்படியான பாசுரம். விஸ்வாமித்ர, விஷ்ணு சித்த, துளசி பிருத்தியர்கள் 3 பேரை காட்டுகிறார் ஆச்சாரியர் தேயக்காரர். அவ 3 பேரும் என்ன பண்ணினவர்கள் என்னால் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர்கள். விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தி திருமகனாருக்கு கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று, நீ எழுந்திரு ராமா, தெய்வத்துக்குரியதான கர்த்தவியாம்சங்களை எல்லாம் நாம் பண்ண வேண்டும், அதற்காக எழுந்திருப்பாயாக. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம், தெய்வத்துக்குண்டானதான கர்த்தவியங்களை பண்ண வேண்டும், நீ எழுந்திருன்னு ஒரு அர்த்தம். தெய்வத்துக்குண்டான கர்த்தவியங்களை நான் பண்ணணும், நீ எழுந்திருன்னு அர்த்தம். அப்போ நீ பண்ணணும் நீ எழுந்திரு, நான் பண்ணணும் நீ எழுந்திரு அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையேன்னு. ஒன்றுமில்லை, நீ சாட்சாத் பரமபுருஷனாக இருந்தாலும் கூட இப்போ மனுஷ்யாவதாரம் பண்ணியிருக்கிறபடியாலே மனுஷர்களை சிக்ஷிக்க வேண்டுமென்றால் நீ அனுஷ்டித்து காட்ட வேண்டும். அதனால் சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்களை நீ பண்ணணும், எழுந்திரு, போது விடிந்தது ஒரு அர்த்தம். அடுத்தது, இத்தனை நாளாக சூரியமண்டல மத்தியவர்த்தி நாராயணனாக இருக்கக்கூடிய உன்னை நினைச்சு எங்கேயோ ஜலத்தை எடுத்து ஜலத்திலேயே கொட்டின்னு இருந்தேன், இன்னைக்கு நீயே நேரம் வந்திருக்க, உன்னுடைய பாதத்தில் நான் சேர்க்கணும், கர்த்தவியம் தெய்வமான்னிகம், என்னாலே செய்யப்பட வேண்டிய கர்த்தவியாம்சங்கள் இருக்கின்றன, நீ எழுந்திரு எழுந்திரு என்று அந்த ராமபிரானுக்குத்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடினார், சுப்பிரபாதம் பாடினார். அடுத்தது விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடலையே, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடினார்னா ஒத்துக்கலாம், பெரியாழ்வார் பாடலையே அப்படின்னு கேட்டால் பாடியிருக்கார். இந்த கண்ணன் பெருமான் முதல் நாள் ராத்திரி பால் பருகவில்லை, பாலே சாப்பிடல, குழந்தை தூங்கிடுது, தூக்கம் வந்துடுச்சு. மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. இவன் இந்த குழந்தை எழுந்திருக்கணுமே, பாலே சாப்பிடலையே, வயிறு இப்படி குழஞ்சி போச்சே. சாதாரணமாக சின்ன குழந்தைகள் பால் பருகவில்லை என்னால் வயிறு எப்படி குழஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியும், அப்படி குழஞ்சி போயிடும், இப்படி குழஞ்சி போகிறதே இப்படி குழஞ்சி போகிறதேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே இந்த குழந்தை பாலே சாப்பிடலையேன்னு யசோத பிராட்டி வருத்தப்படுவதா பாசுரம். அப்ப சொல்ற, அரவணையாய் ஆயரே அம்ம முன்ன துயிலாயே, பால் பருக வேண்டாமா கண்ணா, நீ எழுந்திரு நீ எழுந்திரு, நீ துயிலுணர்வாயாக அப்படின்னு அவர் சுப்பிரபாதம் பாடினார். அடுத்தபடியாக திருவரங்கத்தெம்பெருமானுக்குன்னு திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். எந்த திவ்ய தேசத்தில் எந்த கிரகத்தில் எங்க மடத்தில் எம்பெருமானை எழுப்பணும்னாலும் இந்த 10 பாட்டு இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகளில் கிடையாது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிடையாது. கதிரவன் குணைசி சிகரம் வந்தணைந்தான், கனைருலகன்னது காலையம் பொழுதாய், மதுபிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரசர்கள் வந்து எண்டி, எதிர்திசை நிறைந்தனர் எவருடன் புகுந்தார், இருங்களி தீட்டமும் பிடியுடும் உரசும், அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே. அப்போ இவா 3 பேரும் ஆறுன்னா, ராஜ ரிஷியாயிருந்து பிரம்ம ரிஷியாக பிராமணோத்தமராக ஆனவர் ஒருத்தர், அடுத்தபடியாக மற்றொருத்தர் பிராமணோத்தமர் திஜகுல திலகம்தம், அதே மாதிரி விப்பன நாராயணன் பிராமணராகவே அமைந்திருந்தார். இவா 3 பேரும் திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள், அந்தணர்களுடைய திருப்பள்ளி எழுச்சி. இப்போ ஆயர்களுடைய திருப்பள்ளி எழுச்சி வேண்டாமா, ஆய்ச்சியருடைய திருப்பள்ளி எழுச்சி வேண்டாமா? அதனால் ஆய்ச்சியருடைய பாவனையிலே ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள். இவா 3 பேரும் யாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் என்னால்
பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். ஆனால் பாகவதாளுக்கு பாட வேண்டாமோ? அந்த பாகவத திருப்பள்ளி எழுச்சியிலே ஆண்டாள் தத்பரையாக தான் அமைந்திருக்கக்கூடியவள். ஆண்டாளுடைய நிஷ்டையே பாகவத நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை. ஒரே ஒரு விஷயம் காட்டு. ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டார். அதனால கண்ணனை போலேயே நடத்தி காட்டினார். ஒரு நாள் என்ன பண்ணினார்? ஆழ்வார் ஞானமுத்திரையும் கையுமா இப்படி உட்கார்ந்துட்டார். ஆழ்வாருக்கு பெண் பாவனை. ஆழ்வாருடைய தாயார் பார்க்கிறார். இந்த பெண் பிள்ளை ஸ்கூலே போனதில்லையே, பள்ளிக்கூடமே போனதில்லையே, பாடசாலைக்கு போனதில்லை, ஞானமுத்திரையின் கையுமா இந்த குழந்தை உட்கார்ந்து விட்டதே, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. பகவத்கீதையிலே கீதாச்சாரியன் 10வது அத்தியாயத்தில் என்னென்ன சொன்னானோ அது அத்தனை இவன் சொல்லிக் கொண்டிருந்தான். விபூத்தியோகத்திலே சொன்ன அத்தனை அர்த்தங்களையும் இந்த பெண் பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தாள். பெருமான் சொன்ன வார்த்தையை, கடல் ஞாலம் செய்தேனும் யானே, கடல் ஞாலம் ஆவேனும் யானே, கடல் ஞாலம் கொண்டேனும் யானே, கடல் ஞாலம் கீண்டேனும் யானே, கடல் ஞாலம் உண்டேனும் யானே, கற்கும் கல்விக்கெல்ல இளனே, கற்கும் கல்வியாவேனும் யானே, கற்கும் கல்வி செய்வேனும் யானே, கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே, கற்கும் கல்வி சாரமும் யானே. அப்போ இந்த தாயார் ஆச்சரியப்படுறார். இப்படி சொல்றாளே, இப்படி சொல்றாளே, இப்படி சொல்றாளே. ஒருவேளை பெருமாள் இந்த பெண் பிள்ளைக்குள்ள ஆவேசமாகி விட்டாரோ? உள்ளுக்குள்ள சாதாரணமாக சில பேருக்கு ஆவேசம்னு வருது உண்டு. திடீர்னு அவர்களாக இராமல் வேறொருவராக பேசுவார்கள். நான் தான் அவா வந்திருக்கேன், நான் தான் இவர் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஆத்மா வந்திருக்கேன், நான் தான் இந்த பெருமாள் வந்திருக்கேன். திருவேங்கடமுடையானுடைய ஆவேசம் உண்டு. திருவடியினுடைய ஆவேசமே பல பேருக்கு வரும்படியான விஷயம். நரசிங்க பெருமானுடைய ஆவேசம், அதே மாதிரி சுமங்கலி பிரார்த்தனை காலங்களில் சுமங்கலி ஸ்திரீகளாக இறந்தவர்கள் அவர்களுடைய ஆவேசம், இப்படின்னு வருது உண்டு. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக மல்டி பர்சனாலிட்டி அது இதுன்னு என்னென்னோ பேர் வைக்கிற, அதெல்லாம் ஏதாவது இருக்கட்டும், அதை பற்றி இப்போ விசாரம் இல்லை. அந்த மாதிரி கடல் ஞாலத்து ஈசன் வந்தார கொலோ, கடல் ஞாலத்து ஈசன் இவளுக்குள்ள வந்து புகுந்து விட்டு இருக்கிறானோ அப்படின்னு சொல்ற வார்த்தை. ஆனால் உண்மையில கடல் ஞாலத்தீசனுடைய ஆவேசம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆழ்வார் அவனை போலேயே தான் அனுகரித்து தரிக்கிறாள். இந்த பெண் பிள்ளை இருக்கிறாளே பகவானை போலவே நடித்து தரிக்கிறாள். இந்த அனுகாரம் தான் காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் உபன்யாசத்திலையும் விண்ணப்பம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். என்னன்னா ஆண்டாளுடைய அனுகார பிரபந்தம். இது அனுகாரம்னா என்ன? கோபிமார்கள் அனுகரித்தார்கள். கோபிமார்களுக்கு கண்ணனிடத்தில் ஈடுபாடு, கண்ணனை போலேயே நடித்து காட்டினார்கள். ஒரு கோபிகை இப்படி கையில் வச்சுன்னா எவ்வளவு அழகா குழலோதரம் பாத்தியான்னா, ஒரு கோபிகை நன்னா நடந்து போனா நான் எப்படி கண்ணன், நான் தான் கண்ணன், எவ்வளவு அழகா நடக்கிறேன் பாத்தியான்னா. இன்னொரு கோபிகையானவள் மற்றொரு கோபிகை கீழே பிடிச்சு தள்ளி அவ தலைமையில தன் காலை வச்சுண்டு, நான் துஷ்ட காளியனே திஷ்டாத்ரா கிருஷ்ணோஹமிதி சாபரா, நான் தான் கண்ணன், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப கோபிமார்கள் கண்ணனை அனுகரித்தார்கள். அதே மாதிரி ஆழ்வாரும் கூட கிருஷ்ணனை, கீதாச்சாரியனான கண்ணனம் பெருமானை ஆழ்வார் அனுகரித்து வார்த்தை சொன்னார். கடல் ஞால தீசனை முன் காணாமல் நொந்தே உடனாக அனுகரிக்கலுற்று திடமாக வாய்ந்தவனாய்த்தான் பேசும் மாறன் அப்படின்னு காட்டியிருக்கிறார். உடனாக அனுகரிக்கலுற்று. ஆழ்வாருக்கு கண்ணனிடத்துல ஈடுபாடு, அதனால கிருஷ்ணாவதாரத்தை அனுகரித்தார். ஆண்டாளுக்கு அதே போல திருமங்கை ஆழ்வாருக்கு கண்ணனிடத்துல ஈடுபாட்டை விட அர்ச்சாவதாரத்து பெருமாடத்துல ஈடுபாடு. இதே மாதிரி ஆழ்வாரை போலவே திருமங்கை ஆழ்வாரும் அனுகாரம் பண்றார். என்ன அனுகாரம் பண்றார்னா, அழகான வார்த்தை, வடவர நின்னும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள். வடவரை, அதுதான் திருவேங்கடமலை. திருவேங்கடமலையிலே நின்னதும் நான் தான், அங்கிருந்து திருக்கண்ணபுரத்துக்கு வந்ததும் நான் தான். ஆக வடவர நின்னும் வந்து இன்னு கணபுரம் இடவகை கொள்வது யாம் யாம் யாம்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இப்படி சொல்றதுன்றது யானேன்னு சொல்றதோ யாம்னு சொல்றதோ விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிறது இல்லை. அத்வைதாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், உயிர்கள் மெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம். அகம் பிரம்மாஸ்மின்னா நானே பிரம்மம் நானே பிரம்மம் என்று அர்த்தம் சொல்லும் ஆச்சாரியர்கள் அத்வைதாச்சாரியர்கள்.
விசிஷ்டாத்வைதாச்சாரியர்கள் நானே பிரம்மன்றதை ஒப்புக்கொள்வது கிடையாது. நான் பிரம்ம பிரகாரபூதன், அந்த பிரம்மத்தை விட்டு பிரியாதவனாயிருக்கிறேன், அந்த பிரம்மத்துக்கு சரீரபூதனாயிருக்கிறேன். இப்படிதான் விசிஷ்டாத்வைதாச்சாரியர்கள் அர்த்த நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த சித்தாந்தத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் யானே யானேன்னு சொன்னார்களே, ஆனால் அதுக்கு இவாளே பகவான் அர்த்தம் இல்லை, இவர்கள் பகவானை அனுகாரம் பண்ணுகிறார்கள். எப்படி கோபிமார்கள் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான்யேவ காயந்தியா கிருஷ்ண தர்சன லாலசாக, கண்ணனை சேவிக்க வேண்டும் என்கிற துடிப்பிலே கண்ணனுடைய குணத்தை பாடினார்கள், அவனிடத்திலே மனதை வைத்தார்கள், அவனை பற்றியே பேசினார்கள். தத்விசேஷ்டாக, அவனுடைய செய்கைகளையே இவர்கள் செய்தார்கள். இது கோபிமார்கள் பண்ணினார்கள். இந்த அனுகாரத்தை தான் ஆண்டாள் பண்ணுகிறாள்னு சொல்றது. அப்ப ஆண்டாள் இந்த அனுகாரத்தை பண்ணுகிறாள் என்னால் கண்ணனை போலவே இவளும் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருக்கணும். நான் கோவர்தனோத்தரணம் பண்றேன் அப்படின்னு கல்லை தூக்கி கையில் வச்சிருந்தாளா, அல்லது சகடாசுர பஞ்சனம் பண்றேன் அப்படின்னு ஒரு சக்கரத்தை எட்டி உதைச்சாளா? இதெல்லாம் பண்ணவே இல்லை. அல்லது ராசக்கிரீடை ஆடுகிறேன்னு பல பேர் சேர்த்து கொண்டு ராசக்கிரீடை ஆடினாளா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணி இருக்கிறாள் என்னால் கண்ணன் பண்ணின ஒரு காரியத்தையும் ஆண்டாள் பண்ணலை. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாள் இந்த நோன்பு அப்படின்னா, கோபிமார்களை அனுகாரம் பண்ணினாள். அதுதான் அவாவா எது இதில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அதுக்கு அனுகுணமாகத்தான் அனுகாரம். திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு அர்ச்சாவதார அனுகாரம், நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபாடு கிருஷ்ணாவதார அனுகாரம், ஆண்டாளுக்கு பாகவதர்களிடத்திலே ஈடுபாடு பாகவதானுகாரம். அதே மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு ஈடுபாடு திருவரங்க தெம்பெருமானிடத்திலே அந்த திருவரங்க தெம்பெருமானுக்கு சுப்பிரபாதம். விஸ்வாமித்திரருக்கு ஈடுபாடு ராமனிடத்திலே ராமாவதாரத்திலே சுப்பிரபாதம். பெரியாழ்வாருக்கு ஈடுபாடு அற்புதமாக கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம். ஆண்டாளுக்கு பாகவதர்களிடத்திலே ஈடுபாடு பாகவதாளுக்கு சுப்பிரபாதம். அதனால 10 பாசுரங்கள் 10 பாகவதர்களை எழுப்பும்படியான பாசுரம். அதுல 2வது பாசுரம் இன்றைய அனுபவத்துக்கு விஷயம். இது 7வது பாசுரமாச்சேன்னா திருப்பாவ கணக்கில் 7வது பாகவத திருப்பள்ளி எழுச்சியிலே பாகவத சுப்பிரபாதத்திலே 2வது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. இதில் எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை உத்தமாதிகாரி, மிக உயர்ந்த தன்மை படைத்தவளாயிருக்கிறாள். எதனால தெரியுதுன்னா இவளுடைய உயர்ந்த தன்மைன்றது இவளை பற்றி சொல்லும்படியான விழியினாலே, விழினா சம்போதனம், அவளை அழைக்கிற வார்த்தை. முதல் பாசுரத்தில் பிள்ளாயின்னு அழைத்தார்களோ இல்லையோ, அப்போ அது ஒரு குணம் தெரியுது. இந்த பாசுரத்திலே இவளை அழைப்பது 3 வார்த்தைகளாக அழைக்கிறார்கள். அது நாயக பெண் பிள்ளாய், எவ்வளவு பெரிய ஏத்தம் மிக்க வார்த்தை. எங்களுக்கெல்லாம் தலைவியாய் இருக்கிறவளே, எங்களை எல்லாம் வழிநடத்தும் அவளாய் இருக்கிறவளே, எங்களை எல்லாம் நியமிக்கும் அவளாய் இருக்கிறவளே அப்படின்னு சொல்ற வார்த்தை நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஆனா உன்னுடைய நாயகியாய் இருக்கிற தன்மைக்கு ஏத்தபடி நீ நடக்கலையே. நீ எங்களுக்கெல்லாம் நாயகி தான், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம், வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம் இருந்தும் கூட இன்னைக்குத்தான் இந்த நோன்புக்காக வரா மாதிரியும் இன்னைக்குத்தான் கண்ணனை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கியே, இது ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கு. அதனால பேய் பெண்ணே, நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்றா, பேய் பெண்ணேன்னு சொல்றா. ஒருத்தி, இது வேடிக்கையான விஷயம். ஒருத்தனை பார்த்து ஞானமே இல்லாதவன்னு சொல்லிட்டு அபரிமிதமான ஞானம் படைச்சவன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஆனால் 2 பரஸ்பர முரண்பாடுகள் அமைந்திருக்கின்றன இந்த ஒரு பெண் பிள்ளையினிடத்திலே. ஒரு விதத்தில் பார்த்தால் இவளுடைய ஞானம் நன்கு விளங்குகிறது, நாயக பெண் பிள்ளாய். மற்றொரு விதத்தில் பார்த்தா இவள் பிச்சேரினவளை போலே இருக்கிறாள், பேய் பெண்ணே. பேய் மீனா பைத்தியகாரத்தனம் அர்த்தம். பேய் பெண்ணே, பைத்தியமாக அமைந்திருக்கக்கூடியவளே அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத் விஷயத்தில் பழகி இருந்தும் கூட இன்னமும் பழகாதவளை போல நீ இருந்து கொண்டிருக்கிறாயே. பகவத் விஷயத்தில் பழகி இருந்தால் என்ன பண்ணணும்? பாகவதாளோட சேரணும். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை
திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலர்ந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. குலசேகராழ்வார் ஆச்சரியமான பாசுரம் பாடியிருக்கிறார். தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மார்பனே அந்த பகவானை வாழ்த்தி அவனுக்கு பல்லாண்டு பாடி மால்கொள் சிந்தையராய் மயங்கின சித்தத்தை உடையவர்களாக இருந்து கொண்டு ஆட்டமேவி அலர்ந்து அழைத்து அயர்வெய்து மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அவளுடைய கூட்டத்தை பார்த்தோமேயானால் அது காணும் கண்பயனாவதே. நமக்கு கண்ணு படைச்ச பிரயோஜனம் என்னன்னா இப்படிப்பட்டவர்களை பார்ப்பதுதான். ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய் தொண்டர். கண்கள் எப்பவும் தாரதாரையாக ஜலம் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்க வேண்டும். நமக்கு கண்ணு கிடைச்சிருக்குன்னா எதுக்கு கிடைச்சிருக்கு கண்? பகவான் எதற்காக கண்ணை கொடுத்தான்? தன்னை சேவிப்பதற்காக. குலசேகராழ்வார் காட்டுறார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்த்தயாச்சுதகதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வயா. ரெண்டு கண்களே கண்ணனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப கண்களுக்கு என்ன காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. காணாதவர்களுடைய கண், அந்த எம்பெருமானை சேவிக்காதவர்களுடைய கண் கண்ணே கிடையாது, அது புண்ணுன்னு சொல்லிட்டார். ஆக அந்த எம்பெருமானை சேவிக்காதவர்களுடைய கண் கண்ணென்ன கண்ணே. இது தமிழ் இலக்கியங்கள்ல பழைய இலக்கியம், பழையதான ஒரு லிட்ரேச்சர், சிலப்பதிகாரம்னு பேரு. அதுல ஆய்ச்சியர் குறவை. இது ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அதுலன்னா, சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள்னு ஒருத்தர். அவர் ஜைன சந்நியாசி, ஜைன மதத்தை சேர்ந்த சந்நியாசி. அவர் என்ன பண்றாருன்னா அங்கங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விவரிக்கிறார். அரோ ஒருத்தன் கோவலன் என்பான் ஒருத்தன். அவன் அரோ ஒரு பெண் பிள்ளையினிடத்தில் ஈடுபட்டிருந்தான். அவள் மீது ஏதோ விவாதம் வெறுப்பு வந்துடுத்து. அதனால தான் பத்னி இருக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த பத்னி ஏற்கனவே நினைச்சிருந்தா தான் ஆசைப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு இவனிடத்துல பணம் இல்லை போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து கையில கொடுத்து இதை வித்து அவளுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நல்ல பண்பு இருக்கிறவள் இவ்வளவு போய் நம்ம துறக்கிறோமேன்னு தோணித்தவனுக்கு. சரின்னு அவனுடைய ஐஸ்வர்யமெல்லாம் போயிடுத்து, ஒண்ணுமே இல்லை. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தங்களுடைய ஊரை விட்டு பூம்புகார் நகரத்தை விட்டுட்டு நேரம் மதுரை மாநகரத்துக்கு போறார். போற வழியில இடையர்கள்லாம் இருக்கக்கூடிய ஆய்ச்சியர் சேரி, ஒரு இடைச்சேரி இருக்கிறது. அந்த இடத்துல இவ ஒரு நாள் தங்குகிறார்கள். அப்போ அவ விசேஷமாக குறவை கூத்தெல்லாம் ஆடுறா, கொண்டாடுறா. ஒரு கொண்டாட்டம் அவளுக்கு. அந்த கொண்டாட்டத்தில் அவ என்னென்ன பாடினான்றத அழகான பாசுரமாக காட்டி கொடுத்திருக்கிறார் அவளுடைய பாட்டெல்லாம். அதுல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை பெரியவனை மாயவனைன்னு ஆரம்பிக்கும். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாகனாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. இது சங்கீத வித்வான்களுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கா, தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அப்படின்னு அழகான பாடல்களாக அமைந்திருக்கு. அதில் சொல்ற வார்த்தை கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே. கருப்பா இருக்கிற கண்ணன் பெருமான பார்க்காத கண்ணு கண்ணாது, கண்ணே கிடையாது. சரி நான் பார்த்தனேன் 4 பேர் சொல்லிட்டு வந்தாளாம். கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. அந்த கண்ணனை பார்க்கிற போது கண்ணு இமைக்கவே கூடாது. கண்ணு இமைகள் தான் மேலும் கீழுமாக கண்ணை மூடாமல் இமையாத கண்ணால் இருளகல நோக்கி என்று அமைந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்காத காது என்ன காது. திருமாலான ஸ்ரீமன் நாராயணனுடைய குணங்களை கேட்காத காது என்ன காது. தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே. ரொம்ப அழகான விஷயம். நாராயணா என்ன நாவென்ன நாவே. நாராயணான்னு சொல்லாத நாக்கு என்ன நாக்கு. நேர ஆழ்வார்களுடைய சித்தாந்தம்.
நான் வாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கு முறையுண்டே மூவாத மாக்கதிக்கச் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் வாகஸ்தி வசவர்த்தினி நமோ நாராயணாயேதி மந்திரா சர்வார்த்த சாதகா. நாராயணான்னு சொல்லாத நாக்கு ஒரு நாக்கா? அந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயம் காட்டுறார் ஆச்சாரியா. ஆச்சரியமான விஷயத்தை எடுத்திருக்கா. இது முன்னமேயே தமிழர்கள் உலகத்திலேயே பிரசித்தமாக இருந்த விஷயம்னு தெரியுது. எதுன்னு கேட்டால் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அற்புதமான விஷயம் காட்டப்படுகிறது. என்ன விஷயம் காட்டுறதுன்னா, இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்த விளையத்தன் சொல்லுகிறது, மகாபாரதத்தால் தூது போனவனேத்தன் சொல்லுகிறதுன்னு சொல்றோம். சிறையிருந்த விளையத்தம்னா என்ன சுவாமி கேட்டா, சிறையிருந்த விளையத்தம்னா புருஷகார வைபவம். பிராட்டி நம்ம பெருமானோட சேர்த்து வைக்கிறா அந்த கடக கிருத்தியம், அதுதான் சிறையிருந்த விளையத்தம் காட்டின. தூது போனவனேத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா உபாய வைபவம். உபாய வைபவம் பகவான் தான் உபாயம், பகவான் தான் உபாயம்னு காட்டக்கூடியது. மகாபாரதத்தால் சொல்லப்படுற அர்த்தம், அவன் தான் நம்ம கடத்தேத்திரவன், பாண்டவர்களை கடத்தேத்தினவன் அவன், அதனால பகவான் தான் உபாயம். அந்த அர்த்தத்தை எடுத்து காட்டியிருக்கார். அறியாத அர்த்தங்களை அடிய அறிவித்து ஆச்சாரிய கிருத்தியத்தையும் உபாய கிருத்தியத்தையும் உபேய கிருத்தியத்தையும் புருஷகார கிருத்தியத்தையும் உபாய கிருத்தியத்தையும் ஏறிட்டு கொண்டான். அதனால மகாபாரதத்தாலே தூது போனவனேத்தன் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். அப்ப சிறையிருந்த விளையத்தன் சொல்லுகிறது ராமாயணத்துலன்னா அதுக்கு பிரமாணம் இருக்கா? சிறையிருந்த விளையத்தம் ராமாயணத்துல சீதா பிராட்டினுடைய வைபவம் சொல்றது அப்படின்றதுக்கு எங்க பிரமாணம்னு கேட்டா வால்மீகியே சொல்லிட்டாரே. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மாத்து. ராமாயணம் முழுவதும் சீதையினுடைய சரித்திரம் வால்மீகி எழுதி வச்சிருக்காரா இல்லையா? கிருஷ்ணம் ராமாயணம் முழு ராமாயணமும் சீதையினுடைய சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ண சரித்திரம்னு எங்க இருக்கு? கிருஷ்ண சரித்திரம்னே இல்லையே. மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய சரித்திரம் எல்லாம் சொல்றது, இவாளுக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் சொல்றது, தர்மபுத்திர பட்டாபிஷேகம் சொல்றது, இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது கிருஷ்ண சரித்திரம்னு எங்க இருக்குன்னா, வியாசாச்சாரியர் மகாபாரதத்தை ஆரம்பிக்கும் போதே நாராயண கதாமிமாம், நாராயணனுடைய கதையை சொல்லுகிறேன் அப்படின்னா, நாராயணனுடைய கதையை சொல்லுகிறேன்னா பெருமாள் கதைன்னு அர்த்தம். அதுக்கு தூது போனவன் ஏத்தம்னு எப்படி சொல்றங்கோ? தூது போன கண்ணனுடைய சரித்திரம்னு நீங்க எப்படி சொல்றங்கோ அப்படின்னு கேட்டால், நாராயண கதாமிமாம்னு சொன்னால் தூது போனவன் தான் ஏத்தம் அதிகம்னு வாத்சல்யத்தை காட்டக்கூடிய விஷயம் தூது போனவன் ஏத்தம். இதுக்கு எங்க அங்கீகாரம் இருக்குன்னா அதுதான் இந்த நூல்ல இருக்கு. இந்த கிரந்தத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கு. என்ன ஆறுதுன்னா, தொடர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணாயன் நான் ஆவென்ன நாவே. அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் புறப்பாடாருது. பெருமாளுக்கு பின்னால சம்ஸ்கிருத வேதத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சம்ஸ்கிருத வேத பாராயணம் நடக்கிறது. சரி, இந்த பெருமாள் ராமனா கண்ணனா வந்தாரே, அப்பா அவர் பின்னால யார் வேத பாராயணம் பண்ணிட்டு போனா? அர்ச்சாவதாரத்து பெருமாள் பின்னால நாம பண்ணிட்டு போறோம். ஏதோ உபனிஷத் பாகங்களை சொல்லிட்டு போறோம், வேத பாகத்தை சொல்லிட்டு போறோம், அசீதி துவயம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஆறு பண்ணா அப்படின்னா, கண்ணனும் பெருமான் தூது நடந்தான். அதை வர்ணிக்கிறார் அந்த கவி. தொடர்ந்து ஆரணம் முழங்கா, கண்ணனும் பெருமான் முன்னால போனானா வேதம் தானே கோஷிச்சுன்னு வந்துதான். ஆக தொடர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத. அப்ப தூது நடந்தவன் அவன் யாருன்னு கேட்டா நாராயணா என்னாவே. இதை வச்சுதான் நாராயண கதாமிமாம்னு வியாசாச்சாரியர் சொன்னதை வைத்துத்தான் இவர் தெரிவித்திருக்கிறார். அதை கொண்டுதான் இந்த வியாசாச்சாரியர் சாதித்ததை கொண்டுதான் தூது போனவனேத்தம் என்கிற இடத்துல இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். அந்த மாதிரி கேளாச்செவிகள் செவியல்ல கேட்டாமே, காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. இது பெருமாளை காணக்கூடிய விஷயம். ஆனா குலசேகர ஆழ்வார் பெருமாளை எந்த கண்ணு வேணாலும் பார்த்துறோம், பாகவதர்களுடைய தரிசனம் கிடைக்கிறது தான் கட்டு, பாகவதர்களுடைய சேவை கிடைக்கிறது தான் கட்டு.
பெருமாளே பாகவதர்களை சேவிக்க வேண்டும் என்பதற்காக, கடாட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அற்புதமாக பெரிய திருநாள் என்றொரு சாக்கு வச்சுருக்கார். பெரிய திருநாள் என்றொரு வியாஜத்தை கொண்டு பல பாகவதர்களை ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும் என்று பகவான் தான் ஆசைப்படுகிறான். அவனுக்கு என்னதுக்கு பெருசா உற்சவங்கள்லாம்? எப்பவும் ஆனந்த பரித்தனா இருக்கு. பகவான் ஆனந்த ஸ்வரூபி. அவனுக்கு ஏதாவது ஒரு திருவிழா நடத்தித்தான் ஆனந்தமாகணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு திருவிழாவும் வேண்டாம். அவன் இயல்பாகவே ஆனந்தமயனா இருக்கான். எப்பவும் சந்தோஷத்தில் இருக்கிறவனுக்கு இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடணும், இந்த கேக் வெட்டணும், ஏதாவது உண்டானா எப்பவும் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பர்த்டே கொண்டாடினா தான் எனக்கு சந்தோஷம்னா பர்த்டே கொண்டாடணும், இல்லைன்னா வேண்டாமே. அந்த பகவானுக்கு என்னத்துக்கு உற்சவம்னா வேறொன்றும் இல்லை, இந்த சாக்கிலையாவது ஒரு 100,000 பக்தர்களை பார்க்கலாமே. இந்த வியாஜத்தை வைத்து இத்தனை பேரை வைத்து, என்னால் பகவானுடைய கண்படைச்ச பிரயோஜனமும் கூட பாகவதர்களை பார்ப்பது. அதே மாதிரி ஒருத்தொருத்தனுக்கும் திரஷ்டவ்யா சர்வதேஹிபிஹி அழகா காட்டியிருக்கார் பிரமாணம். ஆஹ்லாத சீதநேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிட்டா திரஷ்டவ்யா சர்வதேஹிபிஹி. தேகம் படைத்த எல்லாராலும், தேகம்னா தேகத்தில் கண் ஒரு பாகம் தானே, கண் படைத்த எல்லாராலும் பார்க்கத்தக்கவனார்னா ஆஹ்லாத சீதநேத்ராம்பு. எப்பவும் கண்கள்ல கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்னு ஜலம் பெருகின்றே இருக்கணும். புலகீகிருத காத்திரவான், எம்பெருமான் நினைச்சு 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 சரீரம் ரோமாஞ்சமாக அமைந்திருக்க வேண்டும். மாமுனிகள் அப்படி எழுதியிருந்தார். மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்கமம். எப்பவும் துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய உதடானது துடிச்சுட்டே இருக்கும். அந்த துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை நினைச்சு 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 புலகாங்கிதமான சரீரம், ரோமாஞ்சமான சரீரம் படைத்திருந்தார்னு காட்டப்படும். இப்படிப்பட்ட அதிகாரிகள் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். உரோம கோபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளம் சோர துயிலனை கொள்ளேன் சொல்லாய் யானுன்னை தத்துருமாறே பெரியாழ்வார் காட்டுறார். அப்ப இப்படிப்பட்ட அதிகாரிகள் மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் பார்க்கத்தக்கவர்கள். அப்ப பார்க்கத்தக்கவர்கள்னா சர்வ தேகிபிகி, சரீரம் யார் யாருக்கு இருக்கிறதோ, சரீரம் படைத்தவர்கள் யார் யாரோ அவ அத்தனை பேரும் இந்த திருமேனியை பார்க்க வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு கண் படைத்த பிரயோஜனம்னா பாகவதர்களை சேவிக்க வேண்டும். அதைத்தான் அற்புதமாக காட்டுகிறார். இத்தனை பாகவதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பகல் வேளையில பகல் 10 உற்சவத்தில் பார்த்தா அதுதான் கண்படைத்த பிரயோஜனம். எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எத்தனை பாகவதர்கள், எத்தனை பேர் அருளி செயல் கோஷ்டியில் இந்த கோஷ்டியை வந்து பார்த்தால் அது கண்படைத்த பிரயோஜனம்னா அதுதான் பிரயோஜனம். அந்த மாதிரி கோஷ்டியை சேவிக்க வேண்டும். அப்போ பாகவதர்களை சேவிப்பதே பரம பிரயோஜனம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கனுகுணமாக அந்த பிரயோஜனத்தை மறந்துட்டு பேய்ப்பெண்ணே இத்தனை பேர் நாங்கள் வெளியில வந்து நிற்கிறோம், நீ உள்ள இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, என்னவோ ஒன்றும் தெரியாதவள மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாயே, பகவத் விஷயத்துக்கு பழையவளாய் இருந்தாலும் கூட புதுமை பாவித்துக் கொண்டு கிடக்கிறாயே, அதனால பேய்ப்பெண்ணேன்னு சொல்றது. அப்ப அடுத்த வார்த்தை தேசமுடையாய், தேஜஸை உடையவளே. இது 3வது வார்த்தை. என்ன தேஜஸ், எது தேஜஸ்? தேஜஸ்னா என்ன, பளபளன்னு இருக்கா, என்ன நிறைய அழகா இதெல்லாம் போட்டுனாக்கா, அங்கராகங்கள்லாம் போட்டு கொண்டோமேயானால் முன்னே இருந்ததை விட இப்போ பளபளப்பு கூடியிருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ சாதனங்கள் இருக்கும் இல்லையோ, சாதனங்கள் இருக்கிறது, அந்த சாதனங்களை கொண்டிருக்கிற ஸ்தாபனங்களும் இருக்கு. அந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கிறது. அந்த மாதிரி பளபளப்பு உண்டாக்கி கொண்டு வந்தாளா இது இவாளுக்கு எப்படி தெரியும்? தூங்குற பெண் பிள்ளைக்கு ஏது தேஜஸ்? தூங்குறவாளுக்கு தேஜஸ் இருக்காது. தூங்குற போது தேஜஸ்னா பகவான் ஒருத்தனுக்கு தான். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே, திருக்குடந்தை எம்பெருமான் கோலம் திகழப்படுத்திக் கொண்டிருக்கிறான்னு அந்த அழகு வெளிப்படுகிறது திருக்குடந்தையில எம்பெருமானுக்கு. கிடந்ததோர் கிடக்க கண்டும் எம்கனம் மறந்து வாழ்கேன். ஆனா நாமெல்லாம் படுத்து உட்கார்ந்துருந்தாலே நம்ம லட்சணம் தெரியுது. நம்ம படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவன் சயனித்துக் கொண்டிருந்தானே ஆனால் அதுக்கு ஏத்தம் அதிகம்.
இப்ப இந்த பெண் பிள்ளை படுத்து கொண்டிருக்கிற போது என்ன புதுசா தேஜஸ் வந்துடுத்து இவளுக்கு அப்படின்னா இவளுடைய தேஜஸுக்கு கார்பங்காடு சுவாமி அர்த்தம் காட்டும்படியான விஷயம் அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஒரு பாசுரத்துக்கும் ஒன்னொன்னு விசேஷார்த்தம். அந்த பாசுரத்துக்கு சிறப்பான அர்த்தம் சாரமான அர்த்தம்னு காட்டுவார். முதல் பாசுரத்தில் பிராபிய பிராபக சங்கிரகம், இரண்டாவது பாசுரத்தில் கிருத்தியாகிருத்திய விவேகம், மூணாவது பாசுரத்துக்கு கருத்து திருநாம வைபவம், நாலாவது பாசுரத்துக்கு கருத்து பாகவத வைபவம், அஞ்சாவது பாசுரத்துக்கு கருத்து பிரம்மஜான வைபவம், ஆறாவது பாசுரத்துக்கு கருத்து அர்ச்சாவதார வைபவம், ஏழாவது பாசுரம் இன்றைய பாசுரத்துக்கு கருத்து சேஷத்துவ வைபவம். பகவத் சேஷத்துவமுடையவள் தேசமுடையாய். சேஷத்துவம்னா தேஜஸா, தேஜஸ்னா சேஷத்துவமா, ரெண்டு பரியாய சப்தமா, ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய ரெண்டு சப்தங்களா இவை? இல்லையே. தேஜஸ்னா அது பளபளப்புன்னு அர்த்தம், சேஷத்துவம்னா ஆத்மாவுக்கு அமைந்திருக்கக்கூடிய பகவானுக்கு அடிமையாக இருக்கிற நிலை. இது ரெண்டுத்தையும் ஒன்னாக எப்படி சேர்க்க முடியும்? அழகான ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள், அர்த்த விநியாசம் பண்ணியிருக்கிறார்கள். பண்டை நாளில் பிறவி உள்நாட்டு தேசிரே அப்படின்னு ஆச்சாரியர் தேயத்தில் நாயனார் காட்டக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது. உள்நாட்டு தேசன்னே ஊழ்வினை அஞ்சுமே விண்ணாட்டை ஒன்னாக மெச்சுமே மண்ணாட்டில் ஆறாகி எவ்விழ்வித்தா மேலும் ஆழியங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு உள்நாட்டு தேசன்னே. ஆழியங்கை பேராயன் எம்பெருமான், அவனுக்கு ஆளாம் பிறப்பு, அவனுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிறப்பு இருக்கிறதே, அது உள்நாட்டு தேசு, பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ். நமக்கெல்லாம் தேஜஸே கிடையாது. பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் சுத்த சத்துவமயமான தேகம் படைத்தவர்களானபடியாலே அவளுக்கு தேஜஸ் அபாரமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட தேஜஸாக அமைந்திருக்கிறது. எந்த ஜென்மமானது நாம பகவானுக்கு அடிமையாயிருக்கிற ஜென்மத்தை பெறுகிறோமோ, அப்போ பகவானுக்கு அடிமையா இருக்கணும், பகவானுக்கு சேஷபூதனா இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் விலட்சணனான தேஜஸை உடையவன், பெருமையை உடையவன் காட்டப்படக்கூடியது. இதைத்தான் பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். உள்நாட்டு தேசன்றே பண்டை நாளில் பிறவி. பண்டை நாளில் பிறவின்னா என்னது? பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு, பகவானே தேவரீருடைய அனுகிரகம், பிராட்டியாருடைய அனுகிரகம், இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு நின் கோயில் சீத்து, உன்னுடைய கோயிலை அலகிட்டு விளக்கு மாற்றினை எடுத்து அப்படியே அதை சுத்தம் பண்றது இருக்கிறதே, அதுதான் சீத்தல். சீத்தல்னு பேர். திருவனந்தபுரம் போறோம், அனந்த பத்மநாப சுவாமி சேவிக்கிறோம். நல்ல சேவை, விடியற்கால வேளையில் 3:30 மணிக்கெல்லாம் போய் அங்கே போய் நின்று விட்டோமே, ஆனால் உள்ளுக்குள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா, திருமஞ்சனம் சேவிக்கலாம், உற்சவமூர்த்திக்கு திருமஞ்சனம், அப்படியே மூலவரையும் சேவிச்சுட்டு வரலாம், அதெல்லாம் இருக்குது, எல்லாம் அழகான இருக்குது. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணும்னா, ஆழ்வார் அதை முக்கியமாக சொல்லலை, கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. அங்கே 6 மணி 5:45 ஆச்சுன்னா அங்கே கோவிலில் கைங்கரியத்துக்குன்னு பல பேர் வருவார். அவர்கள்லாம் கையில் விளக்குமாறு வச்சுட்டு இருக்கிற இடத்த முதல்ல சுத்தம் பண்ணுவார். அவகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் இதை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை எங்கள் சூப்பரன் திட்டுவார், நான் மாட்டேன்னுவார். ஏன்னா நீயே உங்க வேலையை அவளுக்கு கொடுத்தேன்னு அவளுடைய டியூட்டிக்கு இது. அதனால் அவகிட்ட எப்படியாவது பேசி ஏதாவது அவள் கையில் கொடுத்து 2ஆம் பேருக்கு தெரியாத அதை வாங்கி கொஞ்சம் இப்படி பெருக்கிட்டு வரணும். கடைத்தலை சீக்க பெற்றால் ஆழ்வார் ஆசைப்பட்டார். அப்போ நின் கோயில் சீத்து பல்படிகால் எம்பெருமானே. அதனால தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பகவத் கைங்கரியத்தில் இது பெருசு இது சின்னதுன்றதே கிடையாது, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்றதே கிடையாது. எல்லா கைங்கரியம் அத்தனையும். இப்போ ஒரு சந்நிதி இருக்கிறது, சந்நிதி வாசல்ல ஒரு வாட்ச்மேன் கேட் கீப்பர் இருக்கார். கொஞ்சம் உள்ள வந்தால் சில பேர் அலகிட்டு மெழுகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்தோமே ஆனால் இன்னும் சில பேர் மராமத்து பணிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் எம்பெருமானுக்கு வேதபாராயணம் பண்ணுறா, அருளிச்செயல் ஓதுறா. பெருமாள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர்
அர்ச்சக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொருத்தர் பெருமாளுக்கு அற்புதமாக திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இதில் வாசல்ல நின்று வாட்ச்மேனாக இருக்காரே அவர் கைங்கரியம் அது சாமானியம்னா, இங்கே பெருமாள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறாரே அதுதான் வசதி அப்படின்னு பார்க்கலாமான்னா, இந்த பெருமாள் பக்கத்தில் இருந்து பெருமாளுக்கு அர்ச்சக கைங்கரியம் பண்ணுகிறாரே அவர் எதுக்கு பண்ணுறாருனா பெருமாளுடைய சந்தோஷத்துக்கு. வாசல் நின்று கேட் கீப்பராக ஒருத்தர் இருக்காரே அவர் எதுக்கு பண்ணுறாருனா பெருமாள் சந்தோஷத்துக்கு. பர்பஸ் ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே, அப்போ ரெண்டு பேரும் கைங்கரியபரர்கள் தானே. இந்த கைங்கரியங்களிலே வேறுபாடு கிடையாது. அதான் ஆழ்வார் காட்டுறார், நின் கோயில் செய்து பல்படிகால் குடிகுடி வழிவந்த ஆட்சையும் தொண்டரோர் கருளி. அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு கருளி. அப்போ பண்டை நாளில் பிறவி, பண்டை நாளாலே என்கிற பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது ஆட்செய்யும் தொண்டர். அப்படிப்பட்ட பிறவி இருக்கிறதே அது உள்நாட்டு தேசு, ஆத்மாவுக்குண்டானதாய் அமைந்திருக்கக்கூடிய தேஜஸ் பரமபதத்து தேஜஸாக அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டுறார். இது எதை கொண்டு ஆழ்வார் காட்டியிருக்கிறார்? சக்கரவர்த்தி திருமகனாரை திருவடி சேவிக்கிறார். முதல்ல சேவித்ததும் ராமபிரானுடைய அந்த கணையம் போன்ற திருத்தோள்களை பார்க்கிறார். உருட்டு தடி போல இருக்கு இந்த தோள், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாகுதண்டை என்னமா இருக்கு, இப்படிப்பட்ட வீரன் இவனுக்கு தான் அடிமையாகணும் அப்படின்னு ராமபிரானுடைய வீரத்துக்கு தோத்து அவன் அழகனா இருக்கான், அவன் வீரனா இருக்கிறான், அதனால் அவனுக்கு நாம் அடிமை அப்படின்னு ராமபிரானுக்கு அடிமை ஆயிட்டார். சரி, அங்கிருந்து போனவர் சீதா பிராட்டி போய் சேவிக்கிறார். சீதா பிராட்டி கேட்கிறா அற்புதமான வார்த்தை. சீதா பிராட்டி நீ யாருன்னு கேட்டதும் தூதோ ராமஸ்யா, நான் ராமனுடைய தூதன், ராமனுக்கு வேலைக்காரன் அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து சீதா பிராட்டி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணினார். அந்த அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டார். இப்படியே திரும்பி போனா என்ன பிரயோஜனம்? ராவணனை பார்த்தியான்னு பெருமாள் கேட்க மாட்டாரா? அவனுடைய பலாபலம் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாரா? அதனால ராவணனை போய் எப்படியாவது பார்த்துடணும். துவம்சம் பண்ண அசோகவனத்தை உடனே பிடிச்சி இழுத்துட்டு போறா, இந்திரஜித்து போட்டு காட்டினா இழுத்துட்டு போறா, அதெல்லாம் சரித்திரம். ராவணன் கேட்கிறான், வானரமே நீ யாரு? சீதா பிராட்டியின் இடத்துல என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் சொல்ல வேண்டியது தானே. சொல்லலை. தாசோகம் கோசலேந்திரஸ்யா, நான் ஆறு தெரியுமா? கோசலேந்திரனாய் அமைந்திருக்கக்கூடிய ராமபிரானுடைய தாசன் அப்படின்னு சொன்னார். எப்படி இந்த சடன் சேஞ்ச் வந்தது? ராமபிரானுக்கு வேலைக்காரன்னு சொன்னவர் ராமபிரானுடைய அடிமைன்னு எப்படி சொன்னார்? அப்போ வேலைக்காரன்னு சொன்னா ஏதோ ஒன்றை பார்த்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண முற்படுறேன்னு அர்த்தம். அடிமைன்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுகுணமான விஷயம். இந்த வித்தியாசத்தை காட்டுறார். இதுக்கு வால்மீகியே பதில் சொல்றார். சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபா. சீதா பிராட்டியை ஆசிரித்தான் ஹனுமான். அப்போ தேஜஸ்வி, தேஜஸை உடையவனாக ஆகியிருக்கிறான். அப்ப சீதா பிராட்டியினிடத்துல போகச்சே சீதா பிராட்டியை ஆசிரியிக்கல, அதனால நான் ராமனுக்கு வேலைக்காரன் ராமனுக்கு வேலைக்காரன்னு சரீரத்தளவில் நின்னார். சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டார். ராவணன் இடத்துல சொல்லும் போது நான் ராமதாசன், ராமதாசன்னே பேரு. ஆச்சாரிய இதயத்தில் அனுமான ராமதாசன்னே விவகரிக்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு அமைந்திருக்கக்கூடிய தேஜஸ் எது என்று கேட்டால் சேஷத்துவ ஞானம், சேஷத்துவம். அந்த சேஷத்துவ வைபவத்தை உடைய பெண் பிள்ளை இவள். அதனால்தான் இவள் நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்லப்படுறார். ஆனால் சேஷத்துவ வைபவத்தை உடைய பெண் பிள்ளையா இருந்தாலும் கூட ஒன்னும் தெரியாதவளை போல உறங்கிக் கொண்டிருக்கிறாளே, அதனால பேய்ப்பெண்ணேன்னு சொல்றா. இந்த மூன்று விழிகளுக்கு இப்படிப்பட்ட அர்த்தமாகத்தான் நம் பூர்வர்கள் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இப்போ இந்த மூணு விழிகளை சொல்லும்படியான விஷயங்களிலே இந்த பெண் பிள்ளையை அழைத்து ஆச்சாரிய அன்வயத்துக்கு செல்ல வேண்டும், ஆச்சாரியனிடத்திலே செல்ல வேண்டும், ஆச்சாரிய கோஷ்டிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அழைக்கிறா. அதுக்காக மூன்றாக அமைந்திருக்கிறது. அப்ப சொல்லச்சே கொஞ்சம் அர்த்தம் மாறுமே. உயர்ந்த பெண் பிள்ளையாக அமைந்திருக்கக்கூடியது
பிள்ளாய் என்னும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பேய்ப்பெண்ணேன்றதும் அதேதான். பேய்ப்பெண்ணேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியமேன்னு அர்த்தம். யாருக்கு பைத்தியம்? சிறக்கூடத்துக்கு உள்ள ஒருத்தன் இருக்கான், சிறக்கூடத்துக்கு வெளியில ஒருத்தன் இருக்கான், நடுவில் கம்பிகள் இருக்கு. வெளியில இருக்கிறவனுக்கு உள்ள இருக்கிறவன் சிறையில் இருக்கான்னு தோன்றது, உள்ள இருக்கிறவனுக்கு வெளியில இருக்கிறவன் சிறையில் இருக்கா மாதிரி தோன்றது. ஏன்னா நடுவில் இருக்கிற கம்பியை பார்க்கிற போது. அதே மாதிரி பரம பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாமானிய அதிகாரிகள் பைத்தியமா தெரிகிறார். சாமானிய அதிகாரிகளுக்கு பகவான் பகவான் சொல்லிட்டு இருக்கவன் அவனை பைத்தியம்னு சொல்றார். யாராவது எப்பவும் கோவில்லையே இருக்கா, கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, இப்படியே இருந்துட்டு இருக்கா, ஒரு நாள் முழுக்க அப்படியே போஜனம் பண்ணுறது, உடனே சன்னதியில் பெருமாளை சேவிக்க வேண்டியது, பெருமாள் கதையை பேச வேண்டியது, பெருமாள் விஷயமான பஜனைகளை பாட வேண்டியது, இப்படியே போயிட்டு இருந்தா. அவளை பார்த்துட்டு மற்றவாள்லாம் என்ன சொல்கிறா? அவா கிரகத்திலேயே ஐயே அது ஒரு பெருமாள் பைத்தியம். பெருமாள் பைத்தியம்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பெருமாள் பெருமாள்ன்றது. பெருமாள் பெருமாள்கிட்ட சரியாக போயிடுமா? சாப்பிட வேண்டாமா? தூங்க வேண்டாமா? அது பண்ண வேண்டாமா? இத்தனையும் கேள்வி வருது. அப்ப சாமானியாதிகாரிகளுக்கு பகவான் பகவான்னு சொல்றவா அவ பைத்தியமாக அமைந்திருக்கிறாள். சரி, பகவான் பகவான்னு சொல்றவாளுக்கு சாமானியாதிகாரிகள் ஐயோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே. ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார், நம்ம போல தானே அவளும் இருக்கணும், இப்படி மாற்றி நடந்துக்கிறாளே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வைத்தான் பாம்பனையான் சீர்கலந்து சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினை நாழ்தயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. கலந்து பேசின பேச்சரவம்ன்ற இடத்துல இந்த அர்த்தம் காட்டணும். கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. கலந்து பேசுறதுன்னா என்னது அப்படின்னு கேட்டார். கலந்து பேசுறதுன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் கலந்து பேசுவதிலே வல்லவர்கள். எதை கலந்தார்கள்? தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்தார்கள். மணிப்பிரவாள பாஷையில வியாக்கியானம் பண்ணார். மற்ற மதஸ்தர்கள்லாம் ஒன்று தமிழிலேயே வியாக்கியானம் பண்ணியிருப்பார், அல்லது சம்ஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் பண்ணியிருப்பார். ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியர்கள் தான் முத்தும் மணியும் வைரமும் நண்பந்தும் தத்திப்பதித்து தலைப்பெய்தார் போல் என்கிற பிரகாரத்திலே மணியாகவும் பவழமாகவும் இருக்கக்கூடிய தமிழ் பாஷையையும் சம்ஸ்கிருத பாஷையும் சேர்த்து சேர்த்து விலட்சண வியாக்கியானம். இந்த வியாக்கியானங்களுடைய ஸ்ரீசூக்திகளை சேவித்தோமேயானாலே அதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். அந்த சப்தமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கும். இளங்கோவு மக்குளத்தில் மீனிரே ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்தகிருத்தியமும் அறிவார்க்கிறே. அந்த மியூசிக்கெல்லாம் என்னமா அழகா பாடிருக்கா தெரியுமா? அதே மாதிரி தான் ஈடு வியாக்கியானம். சில கால விசேஷங்களில் 4000 சாத்துமரை பண்ணுவார். அப்போ ஈடு சாத்துமரி ஆகும். அப்போ நிகமத்தில் அப்படின்னு சேவிக்கிற ஆரம்பிச்சாருன்னா கண்களில் தாரதாரியாக ஜலம் பெருகும். அந்த பந்திகள்லாம் என்னமா இவாளுக்கு எப்படி அந்த சப்தங்கள் வருதுன்னே தெரியல. இந்த சப்தத்தை எடுத்துட்டு இன்னொரு சப்தம் போட்டோம்னா அது சியூட்டே ஆகாதுங்க. அந்த மாதிரி பொருத்தமான பாதபத்த அட்டரசம தந்திரீலய சமன்விதா வாங்கரும் பாதநான்கும்னு வால்மீகிக்கு சொல்ற மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் விசிஷ்ய மணவாள மாமனிகள் சாதித்திருக்கக்கூடிய வியாக்கியானம் இருக்கிறதே, அந்த வியாக்கியானத்தில் ஒரு சப்தத்தை எடுத்துட்டு இன்னொரு சப்தத்தை போட்டோமே ஆனால் அந்த இடம் பொருந்தவே பொருந்தாது. அந்த இடத்துக்கு ஒரு குறை வந்து தீரும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியர்கள் அத்தனை பேரும் இந்த மணிப்பிரவாள பாஷையை ரொம்ப சௌகரியமாக பண்ணினார்கள். கலந்து பேசின பேச்சு. அது மாத்திரமில்லை, கலந்து பேசின பேச்சுன்னா இவர்களுடைய வியாக்கியானங்களில் எதெல்லாம் கலந்திருக்கும் என்னால் வெறும் சுத்த தமிழ் பிரமாணங்களை மாத்திரம் எடுக்கணும் இல்லை, சம்ஸ்கிருத பிரமாணங்களையும் எடுக்கிறா, தமிழ் பிரமாணங்களையும் எடுக்கிறா. அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சேன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுவர்கள், உபனிஷத்துக்கள் சொல்லுவர்கள், பிரம்மசூத்திரத்தை எடுத்து ஆளுவர்கள், ரிஷிகளுடைய இதிகாச புராண வசனங்களை எடுப்பர்கள், கவிகளுடைய காவியங்கள் முதலானவற்றிலிருந்து எடுப்பர்கள், தர்க்கசாஸ்திர பங்கிகளை எடுப்பர்கள், வியாக்கரண சாஸ்திர பங்கிகள் எடுப்பர்கள்,
மீமாம்சா சாஸ்திர பங்கிகளை எடுப்பர்கள், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை எடுப்பர்கள், பூர்வாச்சாரியர்களுடைய பங்கிகளை எடுப்பர்கள். இத்தனையும் கலந்து எல்லா பழமும் சேர்த்து பஞ்சாமிர்தத்தை விட, பஞ்சாமிர்தம்னா 5 தான் இருக்கு, இது எத்தனை அமிர்தம்னு சொல்ல முடியலையே. அது கலந்து பேசின பேச்சு அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பார்க்கிற போது கலந்து கலந்து பேசும்படியான, கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கிறது. அப்ப எதுக்கு வந்ததுன்னா, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய்னு சொல்லும்படியான விஷயத்திலே இந்த 3 விஷயங்கள் சிஷ்யர்களை அழைக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதுல சொல்லுகிற போது, பேய்ப்பெண்ணே பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன். எனக்கு எல்லாரும் பைத்தியமாக தென்படுறா, எல்லாருக்கும் நான் பைத்தியமாக தென்படுகிறேன். பரம பாகவதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தானே அமைந்திருக்கிறார்கள். அதனால பரம பாகவதையாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யை அல்லது பரம பாகவதராக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யர் அவரைத்தான் பேய்ப்பெண்ணேன்னு சொல்றார். அவர் எப்படி இருக்கார்னா, இந்த கோஷ்டிக்கு முழுவதுமாக அமைந்திருக்கக்கூடியது. இப்போ இந்த பேய்ப்பெண்ணேன்றது நிறைய பிரமாணங்களை காஞ்சிபுரம் சுவாமி எடுத்து காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அழகான விஷயம். என்ன விஷயம்னா, பெயரே எனக்கு யாவரும் சொல்லிட்டேன். திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், அத்தா அரியே என்றொன்னை அழைக்கா பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. உன்னை அத்தா அரியே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அத்தா எனக்கு தகப்பனே, அரியே ஹரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுறேன். இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் என்ன வந்து தெரியல. பித்தா என்று பைத்தியம் பார், பைத்தியம் பார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பித்தராம் அவர் பித்தர் அல்லர்கள் மத்தையார் முத்தும் பித்தரே மொய்த்துக்கண் பனிசோர மெய்கள் சிலிர்ப்பா ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டெழுந்து ஆடி பாடி இறைஞ்சி என் அத்தனச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள். அவனுக்கே பைத்தியமா இருக்கிறவா பைத்தியம் கிடையாது, மற்றையார் முற்றும் பித்தரே. அதுக்குதான் சொன்னேன், கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான் பார்கலந்த வல்வைத்தான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. ஆழ்வார் காட்டுறார், ஜனங்களை தான் பார்க்கார். திருப்புலி ஆழ்வார் அடியில் உட்கார்ந்துருக்கார். அவ குறுக்கனுக்கும் போயிட்டு இருக்கா. யாரும் பெருமாளை பற்றி பேசலை. ராமச்சரம ஸ்லோகம் சொல்லலை, கிருஷ்ணச்சரம ஸ்லோகம் சொல்லலை, மத்துமுண்டான இதிகாச புராணங்கள்லாம் சொல்லலை, அவர் பாடின திருவாய்மொழியை சொல்லலை. இவாளுக்கு போது எப்படி போகிறதோ தெரியலையே. ஆழ்வாருக்கு அபிப்பிராயம், போது போக வேண்டும் என்னால் போது போகிறதுக்கு சாதனம் வேற கிடையவே கிடையாது. நம்மளுக்கு தெரியும் போது போகிறதுக்கு எவ்வளவு சாதனம் இருக்குன்னு, கையிலேயே பொதுபோக்கு வச்சிருக்கோம். அப்படி இல்லை, கையில் இருக்கிறது போது போகிறது இருந்தாலும் கூட போர் அடிச்சு போச்சுன்னா, இதோ இங்கே தெருக்கோடிக்கு போனால் ஒரு மால் இருக்குது, அதில் போய் சுற்றிட்டு வந்தாக்கா போகுது, சுலபமாக போயிடும். அப்படி இல்லைன்னா 8th கிராஸில் வெறுமை போயிட்டு வாங்க, எதுவும் பர்ச்சேஸே பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஹவர்ஸ் டுகெதர் போயிடும். நமக்கு தெரியும் போது போகிறது, ஆழ்வாருக்கு என்ன தெரியும்? ஆழ்வார் திருநெல்ல 8th கிராஸ் இருக்கா? இல்லையே, பாவம் என்ன பண்ணுவார்? அவர் திருப்புலி ஆழ்வாரை விட்டு வெளியில் எழுந்து போனதே இல்லை. அதனால் எதை கொண்டு போது போக்குகிறார் என்னால், கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல், கைகலந்த ஆழியான் சீர்கலந்த சொல். கார்கலந்த மேனியான் கரிய திருமேனி படைத்தவனாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது ராமச்சரம ஸ்லோகம். திருப்பி 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 பெருமாள் இப்படி சொன்னார், ராமன் இப்படி சொன்னார், விபீஷண அங்கீகாரத்தில் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி போது போக்கணும். அதை நினைச்சு நினைச்சு போது போக்கணும். அப்படி இல்லைன்னா அர்ஜுனனுக்காக கண்ணன் எம்பெருமான் கைகலந்த வாழியான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் கையில சுதர்சன ஆழ்வானை எடுத்த கண்ணன், அந்த கண்ணன் கைகலந்த வாழியான், அவனுடைய சீர்கலந்த சொல் சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு சொல்லி இருக்கிறானே சரமஸ்லோகம், அதை நினைச்சு போது போக்கணும். பார்கலந்த வல்வையிற்றான், பார்கலந்த வல்வையிற்றான்னா ஜகத்தை எல்லாம் சம்ஹார காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான்னா, இதை சொல்றது புராணங்கள்.
அந்த புராணங்கள் இருக்கக்கூடிய சரித்திரங்களை நினைச்சு 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 ஆஹா எம்பெருமான் மார்க்கண்டேயனுக்காக பிரளயத்தை காண்பித்தானே, அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் ஜெகத் சிருஷ்டி பண்ணினானே, இத்தனை அவதாரங்கள் பண்ணினானே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு பொதுபோக்க வேண்டும். பாம்பனையான் சீர்கலந்த சொல், இங்கதான் காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமான அர்த்தம் காட்டினார். கார்கலந்த மேனியான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், கைகலந்த வாழியான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பார்கலந்த வல்வைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாம்பனையான் சீர்கலந்த சொல், பாம்பனையானுடைய சீர் கலந்தது எதுன்னு கேட்டா திருவாய்மொழின்னு வியாக்கியானம் பண்றார். வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மரங்களாயிரம். பாம்பனையான் சீர், சீர்னா திருக்கல்யாண குணங்கள், புகழ்னு அர்த்தம். மதிலரங்கர் வன்புகள் மேல், மதிலரங்கனார்னா பாம்பனை, பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருமணன் மார்பும் மரதக உருவும் தோளும். ஆகவே திருவாய்மொழி இதெல்லாம் வச்சுட்டு தானே பொதுபோக்கணும். இப்படி பொதுபோக்காமல் இவாளுக்கு என்னமா பொது போறது? இப்படி பைத்தியங்களா தெரியுதுகளே, பொது போறதுக்கு வழி இல்லாத என்ன மாதிரி பொது போக்கணும்? ஆழ்வார்க்கு நினைப்பு தனக்கு தெரிந்த இந்த வழிதான் பொது போறதுக்கு இருக்கே ஒழிய வேற ஒன்றும் இல்லைன்னு எண்ணம். ஒரு பெரியவர் இருந்தார், தினமும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால தன்னுடைய பத்னியின் இடத்த சொல்லுவார், சொம்புல இருக்கிற ஜலத்தை கொட்டிட்டு, வெள்ளி சொம்பு அது இவ்வளவு பெருசு, சொம்புல இருக்கிற ஜலத்தை கொட்டிட்டு, இப்போ வெள்ளி விலை வேற ரொம்ப ஏறி போச்சு, சொம்புல இருக்கிற ஜலத்தை கொட்டிட்டு கவுத்து வச்சுட்டு வா அப்படின்னா. ஏன் அது ஜலத்தோடு தான் இருந்துட்டு போகிறது, எதுக்கு கவுத்து வைக்கணும்னு ஒரு நாள் கேட்டால் தினமும் பண்ணிட்டு இருந்தா அந்த அம்மா. ஒரு நாள் என்னத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு புரியல அவளுக்கு, ரீசன் தெரியணும் இல்லையோ, ரீசன் தெரியாத பண்ணுறமேனுட்டு கேட்டா. ஒன்றும் இல்லை, ஜலத்தோடு வச்சேன்னா திருடன் இடுக்கி கையலம்பிட்டு சொம்ப எடுத்துன்னு போயிடுவான். சாதாரணமாக இடுக்கி கையலம்பிக்கிறதுன்றதே தெரியாது நிறைய பேருக்கு. பாத்திரங்களை நம்ம திருமணப்பள்ளிக்கு உண்டானதான பாத்திரங்களை தொடணும்னா நாம் கையில் இந்த முழங்கால் இருக்க மணிக்கட்டுக்கிலிருந்து இந்த முழங்கை வரைக்கும் சுத்தி அப்படி இடுக்கிண்டு அதுலேருந்து பண்ணுவான். அதே மாதிரி முழங்காலுக்கு சுத்தி, முழங்காலில் பாத்திரத்தை இடுக்கி வச்சுட்டு பாத்திரம் சுத்தி பண்ணுவான். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு 90 வயசு ஆனவாளுக்கு கூட தெரியுது கட்டாது. விசிஷ்ய இதெல்லாம் ஸ்திரீகள் தெரிஞ்சுட்டு இருந்தா. ஸ்திரீ தர்மம்ன்ற போது இதெல்லாம் அவளுடைய பேசிக் அனுஷ்டானங்கள். தினமும் தளிகை பண்ற போது கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லாமல் தளிகை பண்ணக்கூடாது. திருப்பாவை முழுக்க சேவிக்கலாம். என்ன என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சேவிச்சுட்டு, அருளிச்செயல் பாசுரங்கள் இல்லாத தளிகையே பண்ணக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம சிஸ்டம் வச்சுருந்தா நம்ம பெரியவா. அந்த நாள் அப்படியெல்லாம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. இன்னைக்கு அருளிச்செயல்னா என்னன்னே தெரியாது. அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாத வளர்த்துட்டோம் நாம். அதுக்கு தப்பு நம்ம பேரில் தான். ஏன்னா நாம் தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ, நாம் தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகளை அப்படி வளர்த்துருக்கணும். நாம் ப்ராக்டிஸில் கொண்டு வரது கிடையாது. நாம் ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் குழந்தைகளுக்கு 60 வயசு ஆன பிற்பாடாவது இப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, அம்மா பண்ணிட்டு இருந்தாரே, அப்பா பண்ணிட்டு இருந்தாரே, அது மாதிரி ஜலத்தை இப்படி இப்படி கொண்டுட்டு இருந்தாரே, என்ன பண்ணாருன்னு தெரியலையே, கற்றுக்கலாமே. 60 வயசுலையாவது இந்த பிள்ளைக்கு தோணும் இல்லையோ, நாம என்ன விட்டுட்டோம்? அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்போது கையை இடுக்கி அலமிண்டவன் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? உடனே அந்த அம்மா புத்திசாலி தலையில் அடிச்சுட்டா, ஐயோ இவருக்கு இருக்கிற அனுஷ்டானம் திருடனுக்கு இருக்குமா? இவர் அந்த அனுஷ்டானத்தில் இருக்கார், கையை இடுக்கி அலமிண்டு பாத்திரத்தை தொழுவார்னா அவன் தான் எடுத்துன்னு போகிறதுல தற்பரனா இருக்கான். அவனா கை சுத்தமாக இருக்கான் நான் பார்க்க போகிறான். சேரில் வச்ச கையோடையே எடுப்பான் அவன். அப்போ ஆழ்வாரும் அதே மாதிரி நினைத்தார். இன்னொரு கதையும் எழுதியிருக்கார், காஞ்சிபுரம் சுவாமி எழுதின கதை தான் இது. ஒருத்தர் திருமாளிகை வாசல்ல நல்ல வைதிகர், பாவம் லௌகிகமே தெரியாது பாவம். அவர் திருமாளிகை வாசல்ல கால விசேஷங்களில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக தேங்காய் வேணுமேன்றதுக்காக தென்னை மரம் வச்சுருந்தார். தென்னை மரம் இருந்தது, பெருசாக வளர்ந்துருந்தது. ஒரு நாள் பகல் 2:30 மணிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கார். வெளியில் என்னமோ மேலே ஓசை கேட்கறது என்னான்னு பார்த்தா மேலே எவனோ ஒருத்தன் ஏறி தேங்காயை பறிச்சுட்டு இருக்கான். உடனே இவருக்கு ஐயோ என் தேங்காய் போகிறதேன்னு வருத்தம். அவனை எப்படியாவது பிடிச்சி கொடுத்துடணும்.
காவல் நிலையத்தில் போலீஸ்காரங்கிட்ட பிடிச்சி கொடுத்தோன்னா ஆசை. அதனால் நேரம் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். எங்காத்து வாசலில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் ஒரு திருடன் ஏறி தேங்காய் பறிச்சுட்டு இருக்கான். அவனை வந்து பிடிக்கணும், அவனை தண்டிக்கணும், அவங்ககிட்டேருந்து என் தேங்காயை மீட்டு கொடுக்கணும்னு கேட்குறார். உடனே அவங்க கேட்டான், எங்கே இருக்க உங்கள் வீடு? இங்கேருந்து 1 மைல் தூரத்தில். நீர் அங்கிருந்து இங்கே வந்தீர், திரும்பி நாம் 2 பேரும் அங்கே போகணும், இதுக்குள்ளே அவன் தேங்காயை பறிச்சுன்னு போயிட்டுருக்க மாட்டானா அப்படின்னா, போக மாட்டான். போமா சொல்கிறார். ஏன் போக மாட்டான்? நான் அங்கிருந்து வரத்துக்கு முன்னால் இவ்வளவு பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து மரத்தை சுற்றி கொட்டிட்டு ஒரு கூச்சலம் போட்டு வந்தேன். இங்கே கீழே பெருமாள் தீர்த்தம் கொட்டியிருக்கேன், யாரும் காலால் மெரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் இறங்கி மெரிச்சு தானே போகணும். இது அவருடைய அனுஷ்டானம். திருடனுக்கு அந்த அனுஷ்டானம் இருக்குமா? ஆழ்வாரும் அப்படிதான். ஆழ்வார்கள் எல்லாம் அவளை பார்க்கிற போது லௌகிகர்களுக்கு பெயர்னு தெரியுது, பைத்தியம்னு தெரியுது. லௌகிகர்களை பார்க்கச்சே ஆழ்வார்களுக்கு பைத்தியம்னு தெரியுது. மொய்த்துக்கண் பனிசோர மைகள் சிலிர்ப்பை ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டெழுந்து ஆடிப்பாடி இறைஞ்சி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்றையார் முத்தும் பித்தரே. அதே மாதிரி தேசமுடையாயின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது தேஜஸ் ஸ்வரூபஞானம். ஸ்வரூபஞானம் படைத்தவன் பிள்ளை ஏற்கனவே சாதுவார் அர்த்தம் சொல்லியாச்சு. இன்னொன்று தேசமுடையாய். தேசமுடையாய்னா தேசத்தை உடையவளாய் இருக்கக்கூடியவள். தேசத்தை உடையவர்னா தேசம்னா கண்ட்ரின்னு அர்த்தம். இருக்கிற இடம், இருக்கிற இடத்தை சொந்தமாக கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு தேசத்தையே உடையவராக அமைந்திருக்கக்கூடியவர். தேசமுடையாய்னா இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் இருக்கிறார்கள், திருமலை க்ஷேத்திரத்தில் இருக்கிறார்கள், திருவரங்கத்தில் இருக்கிறார்கள், திருவல்லிக்கேணியில் இருக்கிறார்கள், திருநாராயணபுரத்தில் இருக்கிறார்கள். தேசமுடையாய், தேசத்தை உடையவர், திவ்ய தேசத்தை உடையவர்கள். அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இவா போய் திவ்ய தேசத்தில் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இவா இருக்கிற இடத்துல திவ்ய தேசம் வருது. இவா இருக்கிற இடத்துல திவ்ய தேசம் வருது. தேசமுடையாய், தேசத்தை உடையவர்களே. அது எப்படி? அற்புதமான விஷயம். கணிதத்தாம்பு 10 பாசுரம். அதை கற்பவர்கள் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகோர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி. மதுரகவி ஆழ்வார் சொல்லி இருக்கக்கூடிய சொற்களை எவனொருத்தன் ஈடுபாட்டோடு அனுசந்திக்கிறானோ அவனுடைய பதி, அவனுடைய ஊர் வைகுந்தம் காண்மினே. அவனுடைய பதி, அவன் இருக்கிற ஊர் இருக்கிறதே வைகுந்தம்னு வேலை எதுவும் கிடையாது. இந்த பாகவதன் இருக்கிற ஊர் தான் பரமபதம். அப்ப அதை விட பெரிய தேசம் உண்டா? தேசமுடையாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு விஷயம், மகாபாரதத்தில் ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பலவிதமான சரித்திரங்களை நாரதர் வந்து சொல்றார் திருதராஷ்டிரனுக்கு. அதுல பாகவதாபச்சாரத்தினுடைய கிரௌரியம் எப்படி இருக்கும் அதை சொல்லணும். அப்போ ஒரு கதை சொல்றார். விஸ்வாமித்திரனும் ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷியின் இடத்துல காலவன் என்னும்படியான ஒரு பிள்ளை அத்தியனம் பண்ணினான். வேதாந்தார்த்தங்கள்லாம் வாசித்தான். பல வருஷங்கள் வாசித்து முடித்த ஒருபாடு அது முடிஞ்சது. படிப்பு முடிஞ்சு போச்சுப்பா, உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்துடும், போய் வா அப்படின்னு அனுப்புகிறார். சுவாமி, நான் குரு தட்சிணை சமர்ப்பிக்கணும், ஆச்சாரியன் சம்பாவனை பண்ணணும், உமக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன ஆச்சாரியனுக்கு எது ஆசையோ அந்த தட்சிணையை கொடுக்கணும், அந்த சம்பாவனையை கொடுக்கணும். இதுதான் உபனிஷத் சொல்றது. ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜா தந்தும் மாவ்யவச்சேத்ஸி. ஆச்சாரியனுக்கு பிரியமான தனத்தை கொடுத்து உன்னுடைய சந்ததி அருகாமல் பார்த்து கொள்ளுவாயா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி இருக்கிறது. அப்போ பார்க்கிற போது பெருமாளுக்கு எதை கொடுக்கறது, ஆச்சாரியனுக்கு எதை கொடுக்கறது? பெருமாளுக்கு நமக்கு பிடிச்சதை கொடுக்கலாம், ஆச்சாரியனுக்கு அவருக்கு பிடிச்சதை கொடுக்கணும். இதுதான் சாஸ்திரம். திருமங்கையாழ்வார் அற்புதமாக பாசுரம் பாடுறார். செங்கால மடனாராய் இன்னே சென்னு நாரே, நீ இன்னைக்கே போ, இப்போவே போ, திருக்கண்ணபுரம்புக்கு, திருக்கண்ணபுரத்துக்கு போ.
என் செங்கண்மாலுக்கு அங்க இருக்கக்கூடிய சௌரி பெருமானுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில், என்னுடைய ஆசை அவரிடத்துல போய் சொல்லு, நான் காத்துருக்கேன்னு சொல்லு, அவர் வரணும்னு சொல்லு அப்படின்னு தூது விடுறார். அப்படி பண்ணினால் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த நாரை கேட்கறது, உமக்கு நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? செங்கால மடனாரா இன்னேசன் திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர் குறைத்தியாகில் இது ஒப்பது எமக்கின்பம் இல்லை. இதுக்கு சமானமான ஆனந்தம் எதுவுமே கிடையாது. உமக்கு ஆனந்தம் சுவாமி, எனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது போதற்கு இல்லை. நாளும் பைங்கானம் இதெல்லாம் இதை பற்றியா எவ்வளோ பெரிய, நான் ஆலிநாடன், எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எவ்வளோ பெரிய வயல் இருக்குது, இந்த வயலில் எவ்வளவு ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தில் எவ்வளவு மீன் இருக்குது, அந்த மீன் முழுக்க ஒன்று தான். சக்கரவர்த்தி திருமணார் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வைதிகன் வந்து கேட்குறான், என்னுடைய குழந்தைக்கு பால் வேணும், என்னிடத்த பசுவே இல்லை, நான் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கிறது, பசு வேணும்னு கேட்குறான். அப்போ சக்கரவர்த்தி திருமணார் என்ன பண்ணார்னா, கையில் இருக்கிற ஒரு தடியை எடுத்து கொடுத்தார். நீ எவ்வளவு தூரம் தூக்கி எறியறியோ அந்த ஏரியாவில் எத்தனை பசு இருக்கோ அது மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிடுது. அவர் காட்டுக்கு புறப்படுற சமயத்துக்கு அவர் கொடுத்த தானம் இது, யாத்ரா தானம் பண்ணினார். அந்த மாதிரி பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக. இங்க இருக்கக்கூடிய இது இருக்கே பழனமீன் கவர்ந்துண்ண தருவன், அந்த மீனெல்லாம் நீ எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நான் ஏன்னே கேட்க மாட்டேன், மொத்தம் ஒன்றுதான் அப்படின்னா. உடனே ஒருத்தர் கோபம் வந்துடுது, அநியாயமாக இருக்குது, திருமங்கை ஆழ்வார்னு கொண்டாடுறவங்க அவர் மீன் கொடுக்குறாரா? எப்படி இருக்குதுனாக்கா வெஜிடேரியன் டிஷ்ஷாக கொடுக்கணுமே ஒழி இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்படி ஒன்று கொடுத்தாக்கா திருமங்கை ஆழ்வார் ஆமிஷங்களை கொடுப்பாரா அப்படின்னார். ஐயோ, திருமங்கை ஆழ்வார் தனக்கு பிடிச்சதை கொடுக்கல, நாரைக்கு பிடிச்சதை கொடுக்குறார். இங்கே நாரைன்னு சொன்னால் ஆறு தெரியுமா? ஆச்சாரியன்னு அர்த்தம். அந்த ஆச்சாரியனுக்கு பிடித்தவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேசி, அதனால தேவரீருக்கு சம்பாவனை பண்ணினால்தான் எனக்கு வித்யை சித்திக்கும். அதனால தேவரீருக்கு குருதட்சணை கொடுக்கணும் வேணும். இல்லப்பா, நீ இவ்வளவு ஆசையா கத்துண்ட, இவ்வளவு பிரீத்தியோட கத்துண்ட, இவ்வளவு சீக்கிரம் கத்துண்ட, அவ்வளவு புத்திசாலியா இருக்கு, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ குருதட்சிணை கொடுத்ததை விட எனக்கு திருப்தி போரும் போனார். இல்லை, அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், ஒரு கோபம் வந்துடுச்சு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உடம்பெல்லாம் சந்திரனை போலே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும், ஒரு காது பச்சையா இருக்கணும், இப்படி இருக்கிற 800 குதிரைகள் வேணும். உடம்பு வந்து சந்திரனை போல வெளுத்து இருக்கிற குதிரை கிடைக்கும், அதுல காது பச்சையா இருக்கிற குதிரை எங்கேருந்து கிடைக்கும்? ஆனா பெரியவர்கள் இல்லாததை கேட்க மாட்டார்கள், எங்கேயோ இருக்கு. உடனே இந்த காலவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, இப்படி அநியாயமா இருக்கு. நாம ஏதோ ஏதோ ரூபா கேட்பார், ஏதாவது இல்லை பொன் கேட்பார், இந்த வேணும்னு கேட்பார், இல்லை வீடு கேட்பார், மனை கேட்பார், வாசல் கேட்பார், கொடுத்துள்ளான்னு பார்த்தோம். இப்படி பச்சை குதிரையை கேட்குறாரு இவர். இந்த மாதிரி என்ன அநியாயமா இருக்கு, எங்கிருந்து போறது நாமோ அப்படின்னு வருத்தம். அவனுக்கு நண்பன் ஃப்ரெண்டு கருடாழ்வான். இந்த கருடாழ்வான் என்ன பண்றாருன்னா, அவர் முன்னால வர யோசனை பண்றான், அவர் தியானம் பண்றான், வர. உடனே என்ன நண்பா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வசனமா இருக்கு? இல்லை, இந்த மாதிரி ஆச்சாரியன் சொல்லிட்டார், இப்போ பச்சை குதிரையை தேடணும், எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியல, நீ வா, ஒன்று நான் ரெக்கையில் அடக்கிக்கிறேன், போலாமா. கருடாழ்வானுடைய கழுத்தில் ஏறி உட்கார முடியாது, அது மேலே பெருமாளும் பிராட்டியும் மாத்திரம்தான் உட்காரலாம். ஏன்னா பரதத்துவம் கேட்டிரே நம்பி மீர்காள் கருடவாகனும் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அதனால அவன் தன்னுடைய ரெக்கையில் இடிக்கினான். கருடாழ்வான் பறக்கிறார், எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்க்கிறார். நாள் முழுக்க பறந்து பறந்து 2 பேரும் களைச்சி போயிட்டார். ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குடிசை, அது உள்ள திருவிளக்கு எரியிடுது. அங்கே என்னமோ திருவிளக்கு எரியிடுது, அங்கே என்னன்னு போய் பார்க்கலாம், ராத்திரி அங்கே தங்கிவிடலாம், எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி. அப்போ போய் அந்த இடத்துல கதவை தட்டுலாம், அந்த குடிசை கதவை.
உள்ளிருந்து சாண்டிலின்னு ஒரு அம்மா வரா, ஒரு பெண்பள்ளி, பரம ஸ்ரீ வைஷ்ணவையா இருக்கா. கருடாழ்வான் வந்து நிற்கிறாருன்னா என்ன சந்தோஷம் அவளுக்கு. கருடாழ்வானே வரணும் இவருடைய நண்பரான்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைக்கிறான். 2 பேருக்கும் திருவடி விளக்கி அவளுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுத்து ராத்திரி ஏ படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு பகவன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்க. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு எம்பெருமானுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு. 2 பேரும் படுத்துன்னு தூங்கிட்டா. இவா 2 பேரும் அவதான் முடிச்சுட்டு ஜாகிரவர்த்தம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவா 2 பேரும் தூங்கிட்டு மறுநாள் காலவன் எழுந்துட்டான். கருடா கருடா எழுந்துரு, போகணும், நம்ம போய் குதிரையை தேடணும்னா பார்த்தா கருடனுடைய 2 ரக்கையும் எரிஞ்சு போச்சு. வெறும் சாம்பலாக கிடக்கிறது. என்னால் பறக்க முடியல, எனக்கு ரக்கையை காணும்னு அழறாரு. ஏன் அது மாதிரி ஆச்சு? பக்கத்தில் ஏதாவது தீபம் இருக்கா? இல்லை, விளக்கெல்லாம் ஒன்று ஏற்றி வைக்கல. ஏன் எரிஞ்சு போச்சு? ராத்திரி நீ என்ன நினைத்தாய்? நான் நினைச்சேன் இவ்வளவு பரம பாகவதோத்தமையாய் இருக்கா, இத்தனை பக்தி இவளுக்கு இருக்கிறது, இவ இந்த மலையடி வாரத்தில் ஒன்றுமில்லாத காட்டில் என்னத்துக்கு இருக்கா? இவ திருவரங்கத்தில் இருக்கக்கூடாதா? திருமலையில் இருக்கக்கூடாதா? பத்ரிகாசிரம க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடாதா? மத்துமுண்டான இடங்களில் இருக்கக்கூடாதா? அயோத்தி முதலான இடங்களில் இருக்கக்கூடாதா? நல்ல ஒசந்த தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடாதா? கங்கக்கரையில் இருக்கக்கூடாதா? யமுனக்கரையில் இருக்கும்? இங்கே வந்து ஓட்டின்னு இருக்காளே இவோ, இப்படி மட்டமான இடத்துல இருக்காளே அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ அந்த காலவன் சொல்கிறான், அவன் படிச்சிருக்கானோ இல்லையோ, ஆச்சாரியன் இடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருக்கானோ இல்லையோ, இதுதான் நீ பண்ண தப்பு. பாகவதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் திவ்ய தேசமே ஒழிய மற்ற இடங்கள்லாம் திவ்ய தேசம் கிடையாது. பாகவதால் இல்லாத திவ்ய தேசத்தை திவ்ய தேசம்னு சொல்ல முடியாது. பாகவதர்கள் இருக்கிற இடத்த குறைவா நினைக்கக்கூடாது. திவ்ய தேசம்னா பாகவதர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசம். பத்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுது இறைஞ்சும் திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. அப்போ அத்தனை பேர் பாகவதர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் திவ்ய கஷேத்திரமா. திருமங்கையாழ்வார் எந்த கஷேத்திரத்தை பாடுறாரோ அதான திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் சேர்ந்த திவ்ய தேசம் தான். திருநின்னவூர் சரித்திரம் தான் நமக்கு தெரியும் இல்லையோ. இப்படி வழியடைகளை பாடிட்டு வரார். திருவள்ளூரில் பாடிட்டார். அங்கிருந்து திருநின்னவூருக்கு வரார். அங்கே உள்ளுக்குள்ள பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். பெருமான் இவருக்கு முகம் கொடுக்கல, உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் பிராட்டி முழிச்சுட்டா. கொள்ளையா கொடுத்துருக்கார். 100 பாட்டு உண்டா, 50 பாட்டு உண்டா, 40 பாட்டு உண்டா, 20 பாட்டு உண்டா அப்படின்னு போய் ஒரு 10 பாட்டாவது வாங்கிட்டு வரும் போ அப்படின்னு நிறுத்துறான். உடனே இவர் பொருட்டு போறார். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ எல்லாம் நிறைய கொடுப்பான். பக்கத்தாத்துக்காரர் போய் வாங்கிட்டு வந்துடுவார். டிவி கொடுத்தா, கிரைண்டர் கொடுத்தா, மிக்சி கொடுத்தா, என்னென்னமோ கொடுத்தா. இவர் போய் வாங்கலை. உடனே அந்த மாதிரி ரேஷன் கார்டை கையில் எடுத்து கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படி. அந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் ஏன் வந்ததுன்னா தின்னனூர் தாயார் பண்ண வேலை இது. அந்த தாயார் என்ன பண்ணிவிட்டா, திருமங்கையாழ்வார் கொள்ளையா பாசுரம் அவாவாளுக்கு கொடுத்துட்டுருக்கா, நீர் போய் பாசுரம் வாங்கிட்டு வரும் அப்படின்னா பின்னால் சேஸ் பண்ணிகிட்டே போகிறார். கடைசியில் திருக்கடல் மல்லையில் தான் போய் பூண்டவத்தம் பிறக்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூல மெய்நூல் என்னென்னும் மோதிமாண்டு அவத்தம் போகாதேவம்மின் எந்தையன் வணங்கப்படுவானே கடங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்னவூர் நித்திலத்தை. அங்கே போய் அந்த பெருமாள் பக்கத்தில் இவர் நின்னார். ஓ, தின்னனூர்லேருந்து வந்திருக்கிறா, அப்போ என்ன இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத கவனிக்காத விட்டுட்டு நான் கவனிக்கணுமான்னு இவருக்கு எண்ணம் பாவம். அதனால் சொல்கிற வார்த்தை நின்னவூர் நித்திலத்தை. இதுவே பெருமாளுக்கு நிதி கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. திருமங்கையாழ்வார் வாயில பூந்து பரப்பிட்டேன் அப்படின்னு ஓடி வரார். கடிச்சு கொடுத்துன்னு பிராட்டின்னு பூ அப்படின்னுட்டா. இதானா இவன் என்ன 50,000 ரூபா கொடுத்து நல்ல புடவை நிறையோ சரியெல்லாம் போட்ட புடவையாக வாங்கிட்டு போவான். அங்கே பார்த்தா அவன் முகமண்டலம் திருமுக மண்டலம் இதுவாக போயிடும், சின்னதாக போயிடும். நான் இந்த கலர் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி கலர் எங்கிட்ட இருக்கே, இந்த டிசைன் நன்னாவே இல்லையே, இதில் அன்னொன்னா போட்டிருக்கு, நான் மயில் போட்டதுன்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் சொல்லிடுவான். அந்த மாதிரி பெருமாளுக்கே வெக்ஸ் ஆகிட்டார்.
கொள்ளையா 100கணக்கில் ஒரு பாசுரம் கொடுத்துருக்கார். ஒரு 10 பாசுரம் வாங்குறதுக்கு யோகியத்தை இல்லாத போச்சு உமக்கு, போ அப்படின்னு திருப்பி துரத்துறான். திரும்பி வந்தார். அதுக்குள்ள திருக்கண்ணமங்கை தேசத்தில் ஏத்தினை இமயத்துளம்மீசனை இம்மை மறுமைக்கு மருந்தினை ஆத்தலை அண்ட தப்புரத்துய்த்திடும் ஐயனை கையிலாழியொன் நேந்திய கூத்தினை குருமாமணி குந்தினை நின்னவூர் நின்ன நித்திலத்தொத்தினை காத்தினை புனலை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. திருக்கண்ணமங்க பாசுரம் எல்லாம், அதாவது இந்த காலத்து குழந்தைகள் சொல்ற சான்ஸே இல்லைன்னு, சான்ஸே இல்லை. அவ்வளவு அழகான பாசுரங்கள், என்ன அற்புதமான பாசுரங்கள். அந்த பாசுரத்தை பெருமாள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். உனக்கு இதெல்லாம் வாயில வராது, உடனே காலட்சேபங்கள் என்றார் திருமங்கை ஆழ்வார். நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. பாசுரார்த்தம்னா சொல்றேன், உனக்கு பாசுரம் வாயில வராது. ஏன்னு கேட்டா உனக்கு தமிழ் சரியா வராது, சம்ஸ்கிருதம் என்ன வரும். தமிழ் வாசிச்சுட்டு சம்ஸ்கிருதம் வாசிச்சா சம்ஸ்கிருதம் என்ன வரும். சம்ஸ்கிருதத்தை வாசிச்சுட்டு தமிழ் வாசிச்சா தமிழ் வர்றது கஷ்டம்தான். இது பிரதிகாதி பயங்கர சுவாமி ஒரு தரம் உபன்யாசத்தில் சாதிச்சார். சம்ஸ்கிருத வேதத்தை கற்றுக்கொண்டவன் அதுலேயே தத்பரனா இருக்கணும். அவனுக்கு தமிழ் பாசுரங்கள் ஆரோ சில பேர் தான் இருக்கா. அந்த மாதிரி முதல்ல தமிழ் பாசுரங்கள் அத்தியாபகனாகிவிட்டால் அவன் வேதபாட்டி ஆகலாம். முதல்ல வேதபாட்டி ஆகிவிட்டால் அத்தியாபகனாக முடியாது. நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. அதுக்கு திருஷ்டாந்தம் சுவாமி தாமே தம்மை காட்டினார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. சுவாமியை பார்த்து ஒருத்தர் பந்தயம் விட்டார். உங்களுக்கெல்லாம் வேதம் வராதுப்பா, உங்க வகுப்பினர்களுக்கு நீங்கள்லாம் வேதமெல்லாம் சொல்ல மாட்டோங்களா, சம்ஸ்கிருதம் வராது, நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்னார். இல்லை, நானும் வேதத்தை கற்றுன்னு காமிக்கிறேன். நீ வேதத்தை கற்றுக்கொண்டுனா இதே வீதியில் பிரதட்சணம் போகிறேன் பல பேரோட. 22 திருநட்சத்திரத்தில் சுவாமி அந்த சபதம் இட்டார். சரி, அப்படி நீ பண்ணிட்டேனால் என் காதில் இருக்கிற வைரக்கடுக்கு நான் கட்டி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அவர் சொன்னார். அதே மாதிரி ஆச்சு. மாம்பள்ளம் சுதர்சனாச்சாரிய சுவாமின்னு ஒரு மகாவித்வான் எழுந்தருள் இருந்தார், வேத வித்வான். அவரை காஞ்சிபுரத்துக்கு அழைத்து காஞ்சி அழகமணவாளஜியர் மடத்தினுடைய வாச திண்ணேல 20 பேர் திருநாமங்களை அவருடைய சகபாட்டிகளாக அழைத்து அத்தனை பேரும் பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணினார்கள். வேதாத்தியனம் பண்ணி முடிச்சா அதுக்கப்புறம் விடியற்கால வேலை ஒரு நாள் பிரதட்சணம் போகிறா எல்லாரும் வீதி வலம். அன்றைக்கி தான் முடிச்சுட்டு அந்த யார் பந்தயம் போட்டாரோ அவர் தம்முடைய கிரகத்தை விட்டு இறங்கி வந்து காதில் இருக்கிற கடுக்கன் ரெண்டுத்தையும் கட்டி வரட்ட கொடுத்தார். அப்போ சுவாமி சாச்சார் முதல்ல, அதாவது அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு, முதல்ல நான் வந்து அருளிச்செயல் கத்துண்டன் திவ்ய பிரபந்தம், அதுக்கப்புறம் 22 வயசுக்கு அப்புறம் ஹரிகோம்னு வேதம் ஆரம்பித்தேன், அதனால் எனக்கு வேதம் வந்தது. ஆனால் பெருமாள் முதல்ல வேதம் கத்துனுட்டார். இவர் வாயில் நல்வேத மோதும் வேதியர் வானவராவர் தோழி. நாகப்பட்டினத்து பெருமாள் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர். இவன் பரம வைதிகன், இவனுக்கு எப்படி அருளிச்செயல் பாசுரம் வரும்? முதல்ல அருளிச்செயல் கத்துனுட்டா யாருக்கும் வரும். நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. அப்போ அந்த இடத்துல ஏத்தினை இமயத்துளம்மீசனை என்கிற பாசுரத்திலே நின்னவோர் நின்ன நித்திலத்தொத்தினைன்னு சொன்னார். சரி, நமக்கு அவ்வளவுதான் அதிருஷ்டம்னு சொல்லிட்டு பிராட்டி பேசாத இருந்துட்டா. அந்த தாயாருக்கு திருநாமம் என்னை பெத்த தாயார்னு ரொம்ப அழகான திருநாமம். அந்த திருநாமமே ஆச்சரியமான திருநாமம். தமிழ் திருநாமங்கள் என்ன அற்புதமான திருநாமம், என்னை பெத்த தாயார். அதாவது அந்த தாயாருடைய தகப்பனான சமுத்திரராஜன் என்னை பெத்த தாயேன்னு அழைச்சிட்டான். அதுவே அவளுக்கு பேரா போயிடுது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்போ திருநின்றவூர் திவிதேசமானதற்கு காரணம் திருமங்கை ஆழ்வார் வாயில் புகுந்து புறப்பட்டபடியாலே. அப்போ தேசமுடையாயினா ஆழ்வார்கள், ஆழ்வார்களை போல இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் இருக்கும்படியான இடத்தையே திவ்ய தேசமாக ஆர் ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் தேசமுடையாய். அப்போ இந்த 3 விழிகளும் உயர்ந்த பாகவதர்களை சொல்லும்படியான விழிகள். அப்ப இப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதர்களை
அடையாளம் சொல்லி ஆச்சாரியனுடைய சந்நிதிக்கு அழைத்துச் செல்லுதல் கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். ஆனைச்சாத்தன்றது பரத்வாஜ பட்சின்னு அர்த்தம். பரத்வாஜ பட்சின்னு சொல்லும்படியான பட்சிகள் அதுக்கு ஆனைச்சாத்தன். அந்த ஆனைச்சாத்தன்ற பட்சிக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்குமா. அந்த கண் அழகு படைத்ததாய் அமைந்திருக்கக்கூடியது. கண்ணழகு படைத்த ஆனைச்சாத்தன் என்கிற பட்சின்னா ஞானம் மிக்கிருக்கக்கூடிய ஆச்சாரியன் அர்த்தம். ஆச்சாரியனுடைய ஞானம் கண். எந்தெந்த இடத்துல தான் அருளி செயல்ல கண்ணுன்னு வருதோ அங்கெல்லாம் ஞானம்னு வரும். எந்தெந்த இடத்துல தான் சரீரம் காட்டப்படுகிறதோ அதெல்லாம் பக்தி. எங்கெங்கெல்லாம் இடைன்னு சொல்லப்படுகிறதோ இடுப்புன்னு சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் வைராக்கியம். அப்ப ஞானானுகுணமாக கண்ணை காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல பரத்வாஜ பட்சி என்பது கண்ணழகு மிக்கது. ஆக கண்ணழகு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் மேல சொல்ல போகிறார்கள். போதரி கண்ணினாயின்னு பாசனம் இருக்கு. அப்ப ஆச்சாரியர்களை சொல்லும்படியானது ஆச்சாரியருடைய ஞானம். ஞானம் அனுஷ்டானமை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் ஞானவான் மாம் பிரபத்யதே. அப்போ ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். கலந்து பேசின பேச்சுன்றதுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டு, ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து பேசுகிறார்கள். இந்த கலந்து பேசுறதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுறது. சாதாரண சொல்றது உண்டு, நான் அவர்கிட்ட கலந்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்னுவா. இந்த வார்த்தைகள்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. நான் அவர்கிட்ட பேசுறேன், பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன்னு அர்த்தம். இது வேணுமா ஆற்றுல கலந்துன்னு வந்து சொல்கிறேன். ஆற்றுல அவளோட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கொருத்தர் சேர்ந்து பேசிக்கொள்வது இருக்கிறதே கலந்து பேசின பேச்சரவம். அப்போ ஆச்சாரியர்கள் பலர் ஒன்று சேர்ந்து பல விஷயங்களை சொல்லுவார்கள். பாஷ்யக்காரர் காலத்திலே நம்பெருமாள் புறப்பாட்டுக்காக எல்லாரும் காத்து கொண்டிருந்த போது வெளிவந்த அர்த்தம்னு ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி கடைசியில் இதுதான் நிர்ணயம் பண்ணுவார்கள். அது கலந்து பேசின பேச்சரவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது காட்டக்கூடிய விஷயம். பராசரரும் மைத்ரேயரும் கலந்து பேசினார்கள், ஸ்ரீ விஷ்ணு புராணம் வந்தது. கண்ணனும் அர்ஜுனனும் கலந்து பேசினார்கள், பகவத்கீதை வந்தது. வால்மீகியும் நாரதரும் கலந்து பேசினார்கள், ஸ்ரீராமாயணம் வந்தது. ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் கலந்து பேசினார்கள், திருவாய்மொழி வந்தது. அப்ப கலந்து பேசின பேச்சு அரவம். இந்த இடத்துல பேச்சுன்னு சொல்லாமல் கலந்து பேசின பேச்சு கேட்டிலையோ, இல்ல பேச்சு அரவம் கேட்டிலையோ, பேச்சினுடைய துவனி. அப்ப ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்குமே, ஆழ்வார்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்குமே துவனிக்கும்படியான அர்த்தமும் தனியா இருக்கு. சுவாபதேசத்துக்கு பிரமாணம் அது. ஸ்ரீராமாயணம் கதை கலந்து பேசின பேச்சு. கலந்து பேசின பேச்சு அரவம் என்ன தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய துவனிக்கும்படியான அர்த்தம் என்ன தெரியுமா? தர்போதக்ரதசேந்திரியான மனோநக்தம் சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவ சிந்துனா பரிகதாம் தீனாம் தசாமாஸ்திதாம் அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதனையா நியாயேன லாலப்யதே. தேசிகன் காட்டுகிறார் அற்புதமாக. அதாவது பிராட்டிக்கு சிறையிருப்பு போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சம்சாரத்தை இருப்பு. ஒரு சேத்தனுடைய நிலையை முழுவதுமாக காட்டக்கூடியது ஸ்ரீராமாயணம். அதுதான் ஸ்ரீராமாயணத்துக்கு உள்ளுரை பொருள். அப்போ துவன்யர்த்தம், இந்த ஆச்சாரியர்கள் சொல்லும்படியான வார்த்தைகளுக்கு துவனிக்கும்படியான அர்த்தம் கேட்டிலையோ அப்படின்னு இந்த 3 விழிகளாலே அழைக்கப்பட்ட பெண் பிள்ளையை சொல்லுகிறார்கள். அடுத்தது இன்னொரு அர்த்தம் காட்டுறது. கலந்து பேசினா அவர் சொன்னதுக்கு மாறாக இவர் சொல்ல மாட்டார். அவருடைய பேச்சும் இவருடைய பேச்சும் ஒன்றாக கலக்கும். நம்முடைய ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள். இவர் சொன்னதுதான் அவர் சொல்லுவார், அவர் சொன்னதுதான் இவர் சொல்லுவார். இவர் சொன்னதை மாற்றி சொல்ல மாட்டார். இப்போ பொய்கியாழ்வார் தெரிவித்த வார்த்தை, பகவான் அமைந்திருக்கிறானே அவன் உபய விபூதி யுக்தன். 2 விபூதியும் அவனுக்கு சொத்தாக அமைந்திருக்கிறது. பொய்கியாழ்வார் சாதித்தார். பூதத்தாழ்வார் அவன் நாராயணன்,
நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்குன்னு காட்டினார். பேயாழ்வார் அவன் திருமகள் கேள்வன் ஸ்ரீமான் திருக்கண்டேன்னு காட்டினார். ஒருத்தர் வையம் தகழியா ஆழியான்னு 2 சப்தத்தால காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அவன் உபய விபூதி யுக்தன். பரமபதமும் அவனுடைய சொத்து, லீலா விபூதியும் அவனுடைய சொத்து, 2 சொத்தை உடையவன். அவனுக்கு பேர் இல்லையா? அவன் நாராயணன். அற்புதமான வார்த்தை, நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு. அப்படிப்பட்ட பகவான் இருக்கிறானே, அவன் பிரம்மச்சாரி நாராயணன் அல்ல, கல்யாணமானவன், பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடியவன். இது 3வதான அர்த்தம் காட்டினார். திருமழிசை ஆழ்வார் இவனை தவிர இன்னொருத்தன் உபய விபூதி யுக்தன் அல்லன், இவனை தவிர இன்னொருத்தன் நாராயணன் சொல்ல முடியாது, இவனை தவிர இன்னொரு ஸ்ரீமான் கிடையாது. அப்ப இவா 3 பேரும் நேர்மறையிலே சொன்னதை அவர் எதிர்மறையிலே சொல்லும்படியான விஷயம். அன்வய முகத்தாலே சொன்னதை வத்திரேக முகத்தாலே சொன்னார்கள். பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன். இவா 4 பேர் சொன்னதையும் ஆழ்வார் தாம் சொல்றார். இதான் கலந்து பேசின பேச்சு. எங்க சொல்றார்னா, முதல் திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறி சுடரடி தொழுதழன் மனனே. அந்த பகவான் உபய விபூதி யுக்தன் என் மனனே தன்னை சொல்லிக் கொண்டார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி பரமபதத்தை சொன்னார். அப்போ உபய விபூதி யுக்தன்னு சொல்லிட்டாரா முதல் திருவாய்மொழியில. 2வது திருவாய்மொழி வீடுமின் முத்தவும் எண்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிலா வன்புகள் நாரணன் தென்கழல் சேரே, அவன் நாராயணன்னு காட்டினார். 3வது திருவாய்மொழியில 10 அடியவர் களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரமுரலினோடு இணைந்திருந்தேங்கிய வெளிவே மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள். ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாராலே விரும்பப்படுபவன் ஸ்ரீமான். அப்போ முதலாழ்வார்கள் 3 பேர் ஆச்சா. அடுத்து திருமழிசை பிரான் என்ன சொன்னார்னா, வத்திரேக முகத்தாலே சொன்னார். அந்த பகவானை தவிர இன்னொரு பரம்பொருள் கிடையாது. பரம்பொருளுக்கு இலக்கணம் இது 3. எது உபய விபூதி யுக்தமாக இருக்கிறதோ, எதை நாராயணன் சொல்லணுமோ, எது மகாலட்சுமிக்கு நாதனாய் இருக்கிறதோ அந்த தத்துவம் தான் பரம்பொருள். அந்த தன்மை இல்லாத எதுக்கும் பரம்பொருளாயிருக்கிற தன்மை கிடையாது. இதைத்தான் காட்டும்படியான வார்த்தை. 2த்தையும் சேர்த்து வச்சு ஆழ்வார் காட்டக்கூடிய வார்த்தை நம் கண்ணன் கண் பகவான் பரம்பொருள் அல்லதில்லையோர் கண்ணே, அவனை தவிர ஒரு பரம்பொருள் கிடையாது. இதுதான் தத்வைத புருஷார்த்தங்களுக்குள்ளே ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ எந்த அபிப்பிராய பேதம் கிடையாது. ரிஷிகள்ல உண்டு. வியாசாச்சாரியருக்கும் ஜைமினிக்கும் அவ்வளவு தகராறு, அவ்வளவு சண்டை. ஜைமினி மகர்ஷி என்பவர் கர்மத்தை முக்கியமாக வைத்தார், வியாசாச்சாரியர் பிரம்மத்தை முக்கியமாக வைத்தார். குரு சிஷ்ய கிரந்த விரோதங்களை பரமதங்களாலே பரிஹரியாமல் குருவனுடைய அபிப்பிராயத்துக்கும் சிஷ்யனுடைய அபிப்பிராயத்துக்குமே அவ்வளவு இது வேறுபாடு, முரண்பாடு. ஆனால் இங்க நம்முடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ஏதாவது வேறுபாடு இருக்கா? வேறுபாடு ரசமாக இருக்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னி, திருவரங்கத்தில் தெளிவா காவேரி ஓடுறதுன்னார். ஆனால் தொண்டரடிப்படி ஆழ்வார் தெளிவிலா கலங்கல் நீர் சூழ், காவேரி ஒரே கலங்கி போயிருக்குன்றார். இதே இவர் இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார்னார். ஒருத்தர் சொன்னார் அவர் பார்க்கச்சே தெளிஞ்சிருது, இவர் பார்க்கச்சே கலங்கி போயிடுது. வஸ்துதா ஜலம் நதின்னு பார்க்கிற போது தெளிவா இருக்கும். அதே சமயத்தில் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு ஐயோ இந்த திருவரங்கத்தெம்பெருமான் நமக்கு மாப்பிள்ளையா இருக்கார், காவேரி நதி நினைச்சதா. ஸ்ரீரங்கநாச்சியார் நம்முடைய குழந்தை, நம்முடைய பெண் பிள்ளை. ஏன்னா சமுத்திரராஜனுடைய பெண் பிள்ளையோ இல்லையோ, சமுத்திரத்துக்கு பத்தினி நதி இல்லையா, அதனால ஸ்ரீரங்கநாச்சியார் பெண் பிள்ளை, ஸ்ரீரங்கநாதனாய் இருக்கக்கூடியவன் மணவாள பிள்ளை. அவனோ உபய விபூதி யுக்தனாகத்தான் அமைந்திருக்கிறான். துக்தாப்திர் ஜனகா ஜனன்யமயம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹா.
அப்போ ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமை எவ்வளவு பெருமை, அவனுடைய பெருமைக்கு தக்கபடி நாம் சீர் கொடுக்க வேண்டாமா? நாம் நம்முடைய குழந்தைக்கு சீர் எல்லாம் கொடுக்க வேண்டுமே. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? சஞ்சாமர சந்திர சந்தன மகாமாணிக்க முக்தோத்கரான், அங்கங்கே வழியில் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள், அது இது சாமரங்கள் என்னென்ன உண்டோ, நல்ல வஸ்துக்கள் உண்டோ, மொத்தத்தையும் தன்னுடைய அலைக்கைகளால் தூக்கிட்டு வரதான் ஸ்ரீரங்கத்தை நோக்கி. அதனால தெளிவிலா அக்கலங்கள் நீர் சூழ். இது ரசமான அனுபவம். இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் தத்துவம் பகவான் நாராயணன், ஹீதம் பகவான் நாராயணன், புருஷார்த்தம் பகவான் நாராயணன். இதுக்குள்ள வித்தியாசமே கிடையாது. பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள், அதனால கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. பரம சாத்திகர்களாக தயிர் கடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தயிர்னா வெளுப்பா இருக்கும், வெண்மையா இருக்கும். ஆகவே சத்வகுண நிஷ்டர்களை சீடர்களாக கொண்டிருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய துவனியை கேட்கவில்லையோ அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன், மூர்த்தி, கேசவன், 3 வார்த்தை அமைந்திருக்கின்றன. அதை மாத்திரம் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். நாராயணன் சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகாத் காருண்யாத்து சாஸ்திரபாணினா. ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை ஒரு நாள் சொன்னேன். சாட்சான் நாராயணனாக இருக்கக்கூடியவன் கையில் சாஸ்திரத்தை தூக்கிண்டு வந்து ஆச்சாரியனாக வரார். சாஸ்திரத்தை எடுத்துன்னு வந்தாரே ஆனால் அவர் நாராயணன், அவரே சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனாக வருகிறார் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்கிறபடியாலே நாராயணன் என்ற சப்தத்துக்கு ஆச்சாரியன் அர்த்தம். மூர்த்தி நம்ம கண்ணெதிரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான், உருவம் பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமான், உறங்கும் பெருமாள், உலாவும் பெருமாளாக வந்தார். திருவரங்கத்தில் பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், எங்க பெருமாள் ஆச்சாரியன் இருக்காரே அவர் உலாவும் பெருமாள். இங்கே எழுறார், எங்கே எழுறார். நம்ம சுவாமி சென்ற சாதுர்மாச சங்கல்பத்தில் எத்தனை கிரகங்களுக்கு தான் எழுந்தருளினார். அந்த மாதிரி பெருமாளை கோவிலில் இருக்கிற பெருமாளை எழ பண்ணிவிட முடியுமா? நினைக்கிற போதெல்லாம் இன்னைக்கு 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 வரணும்னாக்கா வந்துடுவாரா? அவர் உறங்கும் பெருமாள், உலாவும் பெருமாளாக எழுந்தருள் இருக்கக்கூடியவர் மூர்த்தி. ஒரு மூர்த்தி பவித்து ஒரு வடிவத்தை கொண்டு நம்ம இதில், அதுவும் கூட நம்ம போலவே வடிவம் கொண்டு இருக்கிறார். அவர் நாராயணன் தான். அதுக்காக தனி திருமேனி எடுத்துன்னு வந்தாரனா கிடையாது. நம்மையொத்த திருமேனியோடையே எழுந்தருளுகிறார் ஆச்சாரியன் மூர்த்தி. கேசவன், கேசவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேசி என்னும்படியான அசுரனை கொன்றவன். கேசி என்ற அசுரன் யார் தெரியுமா? குதிரை வடிவத்திலே வந்தவன். குதிரைன்னா என்ன? சாஸ்திரம் காட்டுகிறது, ஆத்மானம் ரத்தினம் வித்தி, சரீரம் ரதமேவது, புத்திம் து சாரதிம் வித்தி, மனப்பிரகிரகமேவச்சா, இந்திரியாணி ஹயான்யாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்க, அதெல்லாம் அதுதான் தேர்ல உட்கார்ந்து இருக்கிற சொந்தக்காரன். தேர் எதுன்னு கேட்டா இந்த உடம்பு தான். சரீரம் ரதமேவது. சரி, அந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி வேணுமே, டிரைவர் வேணுமே. அவனாரு அப்படின்னால் புத்திம் து சாரதிம் வித்தி, புத்தி தான் சாரதி. சரி, அந்த சாரதி கையில் ஸ்டீரிங் பிடிச்சுக்க வேண்டாமா? கையில் கடிவாளம் பிடிச்சுக்க வேண்டாமா? குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்து கொள்வதற்கு எது கடிவாளம்னு கேட்டா மனப்பிரகிரகமேவச்சா, மனசு தான் கடிவாளம். சரி, குதிரைகள் எது? இந்திரியாணி, இந்திரியங்கள் குதிரைகளாக அமைந்திருக்கின்றன. இந்திரியாணி ஹயான்யாகு. சரி, அந்த குதிரைகள் எந்த இடத்தை நோக்கி ஓடும்னா விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான, பஞ்சேந்திரியங்களுக்கு இரை போடக்கூடிய விஷயத்தை தேடிண்டு போறது. இந்த ரதியானவன் சாரதிக்கு சரியான ஒரு ஆலோசனைகளை சொல்லலைன்னா அவன் கடிவாளத்தை விட்டுருவான். கடிவாளத்தை விட்டுட்டான்னா குதிரை எங்கேயாவது ஓடும், எங்கெங்கேயோ போகும். குதிரை எங்கேயாவது போச்சுன்னா தேருக்கு வந்துடும். அப்ப எல்லாம் ஆர் கையில் இருக்கிறதுனா இந்த ரத்தியினுடைய கையிலே இருக்கிறது. அந்த இடத்துல இந்திரியங்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை குதிரைன்னு சொல்லப்பட்டது. அப்ப கேசின்னா என்ன அர்த்தம்? கேசவனை பாடவும் நீ,
கேசி என்னும்படியான குதிரை வடிவிலே வந்த அசுரனை கொன்றவனாக அந்த பகவான் தான் எழுந்தருளி இருக்கிறான் அர்த்தம். ஆச்சாரியன் என்ன பண்றார்னா இந்திரிய ஜெயம் பண்ணினவர். அவன் குதிரையை கொன்றான், இவர் குதிரையை அடக்குகிறார். ஆக பஞ்ச இந்திரியங்களை ஜெயித்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை விகித விஷய நிவிருத்தி தன்னேத்தம்னு துணிந்து சொன்னவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆக இந்திரிய ஜெயத்திலே சிறந்தவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கனுகுணமாக கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இப்படி ஆச்சாரிய வைபவத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிற போது நீ கேட்டுட்டே படுத்துருக்கலாமா? பெண் பிள்ளையே எழுந்து வருவாயாக என்று சொல்ல அந்த பெண் பிள்ளை எழுந்து வர அடுத்த திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள். ஆக இந்த பாசுரத்தை இப்போ கோஷ்டியார் அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் கிரமமாக நாளை பாசுரத்தினுடைய அனுபவம் உபன்யாசம். கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज